ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. M3 லெசன்ல 4th லெசன் ஆன்ம குடும்ப கடமைகள். பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்கள் ஒரு அயராத முயற்சியினால மற்ற ஆசான்களுடைய பிரமிட ஆசான்களோட கூட்டு முயற்சி மூலமாக இந்த ஆன்ம குடும்பத்திற்காக ஒரு இயக்கத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுதான் பிரமிட் ஆன்மீக சமுதாய இயக்கம். இது ஒரு கடந்த 30 ஆண்டுகளா ஒரு தனித்துவமா சமுதாயத்துல இயங்கிட்டு வருது. இது ஒரு ஆன்மீக ஞானம் அளிக்கிறதுக்காக ஒரு பெரும் முயற்சி எடுத்து ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். இதற்கு கீழே ஒரு இந்த ஆன்மீக குடும்ப கடமைகளுக்காகவே இதுல ஒரு 3 பிரிவா பிரிச்சிருக்காங்க. அதுல முதல் பிரிவு பிரமிட் ஆன்மீக சமுதாயம், PSS, பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி. PSS முதன்மையான குறிக்கோள் என்னன்னா மூச்சை கவனிக்கிறது தான். அதுல தியானம் சொல்லி தர்றது, தியான வகுப்புகள், தியான அனுபவங்களை பகிர்வது, இது எல்லாமே இந்த ஆன்மீக ஞானத்தை எப்படி ஒரு புத்தகம் மூலமாவோ சிறந்த ஆன்மீக கருத்துக்களை எல்லாருக்கும் எப்படி கொண்டு போகலாம் ஒன்றா தொகுத்து வழங்குறது தான் இதோடைய PSS முதன்மையான குறிக்கோள். இதோடைய 2வது விஷயமா இதுல எதுலெல்லாம் மெம்பரா இருக்காங்க, இதோட முக்கியமான கடமைகள்லாம் பார்க்க போறோம். மனிதர்களை கடவுளாக உருவாக்குவது என்ற கொள்கையை இருக்கிறவங்க எல்லாருமே இதுல தீவிரமா பணிபுரியறவங்க எல்லாரும் இந்த PSSல இணைஞ்சிருக்காங்க. இதுல சின்ன வயதுல இருந்து ஒரு ஆன்மீக எண்ணத்திலேயே ஈடுபட்டு வர்றவங்களும் இந்த ஆன்மீக கடமைகளை நிறைவேற்றி வருவாங்க. அடுத்த 3வதா அதுல முக்கியமா இந்த சமுதாயத்துல முதிர்ச்சியற்ற ஆன்மாக்களும் 2 நிலையில இந்த நபர்கள் இருக்காங்களாம். ஒண்ணு, கடந்த பிறவியிலிருந்து ஒரு ஆன்மா பரிசுத்தமா உடையவங்களும் இந்த குரூப்ல சமுதாயத்துல சேருவாங்க. 2வது, யாரெல்லாம் முழு முதிர்ச்சிய ஒரு நிலையோட அடையணும், நல்ல ஒரு முக்தி அடையிறதுக்காக முயற்சி அடையணும்ன்ற வர்றவங்களும், இந்த ஒரு ஆன்மீக ஞானத்தை முழுமையா சென்று அடையணும் அப்படின்றவங்களும் இந்த குரூப்ல ஜாயின் ஆவாங்க. இதுல PSS முக்கியமான ஒரு குறிப்பான முக்கியத்துவம் எதுக்கு கொடுத்தாங்கன்னா சைவ உணவு. பிரமிட ஆற்றல் மற்றும் தியானத்தின் மகத்துவத்தை மில்லியன் கணக்கான மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்கள் 24 வருடத்துக்கு முன்னாடியே, அது இப்பெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கும், ஒரு தனிநபர் முயற்சியா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பிரமிட ஆசான்களோட கூட்டு முயற்சி மூலமாக இந்த PSS பிரமிட ஆன்மீக சமுதாயம் என்ற இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. சோ இது மூலமாவும் நம்மளுடைய ஆன்ம குடும்பமா இந்த பிரிவு, இப்ப நம்ம பார்த்த முதல் பிரிவு மூலமா இந்த ஆன்ம குடும்பத்தோடைய கடமைகளை என்னென்ன செய்யணும், யார் யார் இதுல இணைவாங்க அப்படின்றத பார்த்தது முதல் பிரிவு PSSM. ஓகேங்களா? அடுத்து 2வது பிரிவுக்கு போறோம். ESA, மகிழ்ச்சிதான் கடவுள், என்ஜாய்மெண்ட் சயின்ஸ் அகாடமி. இதுலதான் நம்ம இப்ப மண்டே பார்க்க போற ஆனந்த பிரம்மோ உடைய நோக்கமும் இதுக்கு கீழே தான் வரும், கலைகள் சம்பந்தமா. சோ ESA, மகிழ்ச்சிதான் கடவுள் அப்படின்றது 2வதா பிரிவா ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல என்னன்னா, இதுதான் 2வது கருத்து. இதுல மக்களிடத்தில் கொண்டு செல்லும் என்னன்னா, நாம் நமக்கு இருக்கும் கடவுளை உணர்ந்து விட்டால் அதன் விளைவாகத்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்றத இதுல சொல்லியிருக்காங்க. இதுல உண்மையான மகிழ்ச்சியை பற்றி புரிய வைக்கிறதும் இறைவனுடைய உண்மை தன்மையை புரியறதும் தான், அந்த ஆனந்தம் தான் கடவுள் அப்படின்றத இதுல புரிய வைப்பாங்க. இதுல பேரின்பம் தான் இறைவன் என்ற விஞ்ஞான பூர்வமான கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இந்த என்ஜாய்மெண்ட் சயின்ஸ் அகாடமி. இதுல பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்கள் இத ஒரு 15 வருஷமா ஆரம்பிச்சு இது மூலமாக மக்களிடையே இன்பம் பற்றிய, அதாவது என்ஜாய்மெண்ட் பற்றிய ஆழமான விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வந்திருக்காங்க. இதுல 3 விதமான மகிழ்ச்சிகள் இருக்கு. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், விஷயானந்தம், பஜனானந்தம், பிரம்மானந்தம். விஷயானந்தம்னா பொருள் சார்ந்த மகிழ்ச்சி, 2வது பக்தி சார்ந்த மகிழ்ச்சி பஜனானந்தம், 3வது பிரம்மானந்தம். இதுல முதல் மகிழ்ச்சியான பொருள் சார்ந்த மகிழ்ச்சி ஒரு 33% தான் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். உணவு, உடை, இந்த வசிப்பிடம், இதுல மட்டும் கவனம் செலுத்தி அதன் மூலமா இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். பக்தி மூலமா இருக்கிறவங்க
ஒரு இசை மூலமா கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறது மூலமா அதுல ஒரு ஆனந்தம். மூன்றாவது பிரம்மானந்தம்ன்றது பெரிய உயரிய பேரின்பமான ஆனந்தம். மூன்றாவது கண் மூலமா வர்ற அனுபவங்கள் எல்லாமே இந்த பிரம்மானந்தத்துல இணைக்கிறத வந்துருவாங்க. இதுதான் இஎஸ்ஏ, இந்த மகிழ்ச்சி தான் கடவுள்ன்ற மூலமா இந்த மூன்றுதை பாக்குறோம். இதுல பொருள் சார்ந்த மகிழ்ச்சியில இருக்கிறவங்க ஒரு ஒரு 90% மக்களுக்கு 2 வகையான இன்பங்கள் தான், இன்னொரு 2 வகையான இன்பங்கள் இருக்குன்றதே தெரியல. சோ அதனால பஜனானந்தம், இந்த பிரம்மானந்தத்தை பத்தி எல்லாருக்கும் அதோடைய சிறப்பு என்ன அப்படின்றத முக்கியமா எடுத்துட்டு போறதா, அதை போய் எல்லாருக்கும் விவரிச்சு அதை எப்படி அடையணும்ன்றத பண்றதா இந்த ஆனந்த பிரம்மோ அப்படின்றது இருக்கு. ஆனந்த பிரம்மோட நோக்கமா அமையுது. இதுல இதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, மகிழ்ச்சி அனுபவிக்கிறதா பேரின்பம் அப்படின்ற ஆன்ம குடும்பத்தை யாருக்கெல்லாம் இந்த ஆசையெல்லாம் இருக்காங்களோ, இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு மகிழ்ச்சிக்காக இருக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு பிறப்பு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே எல்லாத்துலயும் கலைகள், ஆட்டம், இசை, இந்த மாதிரி எல்லாத்துலயும் ஆர்வம் வந்துகிட்டே இருக்குமா. சின்ன வயசுல இருந்தே கலைகள்ல ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே போன பிறவில இருந்தே அவங்களுக்கு அடுத்த ஒரு மகிழ்ச்சின்றது ஒரு பேரின்பம் தெரிஞ்சிருச்சு. சோ சின்ன வயசுல இருந்தே கலைகளுக்கு போக ஆரம்பிச்சோம். ஆனா அப்படி நினைச்சு வர முடியலைன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆன்ம குடும்பத்தை நெருங்க முடியல, அந்த பாக்கியம் கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னா அடுத்த ஜென்மத்திலயோ இல்ல இதுலயோ ரொம்ப முயற்சி பண்ணா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல கலை கண்ணோட்டம், இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாக்டர் கோபாலகிருஷ்ணன் அவருடைய ஆராய்ச்சியில தைராய்டு இருக்கிற நோயாளிகள் அவங்க நம்ம தியானம் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க முதல்ல அவங்க தைராய்டுல இருந்து வெளியில வர்றதுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா கலைகள், இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள், கலை இதெல்லாம் அவங்களோட திறமைகளை காமிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். சோ அதுல இருந்தே தெரிஞ்சிடலாம் அந்த தைராய்டு போக்குறதுக்கு அந்த தியானம் செய்ய அவங்க கலைகள். அப்பனா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம இப்ப பண்ற ஆனந்த பிரம்மோல மாதிரி இந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் ஏதோ ஒரு வியாதிய, அந்த மகிழ்ச்சியை ஒரு வியாதிகளை சரி பண்ணுதுன்றது இதுல தெரிஞ்சுக்கலாம். சோ கலைகள்ன்றவங்க ஆனந்த பிரம்மோ நிலையில் உள்ளவர்கள். இசை, நடனம், இசை வாத்தியங்கள் இதுல ஒரு திறமையை காமிக்கிறவங்க. இந்த இசை, நடனம், இசை வாத்தியங்கள் மூலமா தியானத்தையோ ஆன்மீக அறிவியலையோ சேர்த்துக்கிட்டா அந்த கடமையை செஞ்சாலே இன்னும் கொஞ்சம் தெய்வீக பேரின்பமா, சுய பேரின்பத்திற்கு அத்தியாவசியமா இருக்கும். சோ அந்த கலைகள் மூலமா தியானத்தையும் சொல்லலாம். இது மூலமா நானும் தற்பெருமையா அவனை சொல்லிக்கிறேன், நான் பரதநாட்டியத்துக்கு இது டான்ஸ் இயற்கை இணைந்ததுல தியானம் செய்வோம் அப்படின்ற பாட்டுக்காரன். அதனால ஆனந்த பிரம்மோட தியானம் செய்வோம். அப்புறம் பத்ரிஜியோட ஒரு வார்த்தை போடுறேன், பத்ரிஜி வாய்ஸ்ல ஒண்ணு. அதே மாதிரி நம்ம தியானம் செய்யறதுனால புத்தருடைய இதையும் மூச்சு மகிழ்ச்சி, இது பத்ரிஜி ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. தியானம்ன்ட்டு தெலுங்குல ஒரு பாட்டு இருக்கு, தியானம் செய்யலாம் சுவாசம் இருக்கலாம். அந்த பாட்டுக்கு சின்னதா ஒரு நிமிஷம் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது. சோ அப்ப பெருமையா இருந்துச்சு, பரவாயில்ல நம்மளும் ஒரு இசை மூலமாக ஒரு தெய்வீக பேரின்பத்தையும் தியானத்தை பத்தியும் சொன்னா நல்லதா இருக்கும். சோ நீங்களும் நாளைக்கு ஆனந்த பிரம்மோல நமக்கு ரிலேட்டடா ஏதாவது ஒரு கருத்து அதுக்குள்ளேயே நடுவுல கொண்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, அடுத்து இதுக்கு இண்டிகேட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு இது பல நோயாளிகளுக்கு சினிமா நடிகர்களோ இசை வாத்தியங்களோ தாங்களே டான்ஸ் ஆடுற மாதிரி தியானத்துல வருதுன்னா அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, தான் ஆன்ம குடும்பத்துல செய்ய வேண்டிய கடமை ஆனந்த பிரம்ம முறைப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படின்ற அர்த்தம் இதுல வருது. சோ இதுல இந்த மாதிரி வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கலை தொடர்பான பயிற்சிகளை மேற்கொள்ளணும். அதற்கு என்ன செய்யணும், தான் உடல்நிலையில அது செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா தான் உடம்புல இருக்கிற மாற்றங்களை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சோ ஆனந்த பிரம்மோல கலைகள் மூலமா இந்த சினிமா நடிகர்கள் வந்தாங்கன்னா அவங்க கலைகள்ல ஃபுல்லா முயற்சி செஞ்சு அதுல முயற்சி வந்தாங்கன்னா தன்னோட உடல்நிலையில மாற்றத்தை காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதனாலதான் ஆனந்த பிரம்மோ உண்மையா நிவாரண மையங்களை வச்சு இசை நடன கற்றுக்கொள்ளும் மையமா அமைச்சிருக்காங்களாம். அப்புறம் இதுல ஆன்மீக நிலையில எப்படி பண்ணிருக்காங்கன்னா, லக்ஷ்மி, பார்வதி, சரஸ்வதி நிலைகளுடைய முக்கியமான நோக்கம் பணம், தன்னை பற்றிய ஞானம் மற்றும் கலைகள். சோ இது மூலமா பிரதானமா கொண்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் கொண்டு சேர்க்கிறதுன்றது ஆனந்த பிரம்மாவோட நோக்கம். இது ஒரு மூன்றாவது விஷயம். சோ இது மாதிரி ஆன்மீக குழந்தைகள் புத்திரர்களையும் மகிழ்ச்சி தான் கடவுள்ன்றத சொல்லி நம்மளும் நம்ம குழந்தைகளுக்கும் ஒரு ஆன்மீக புத்திரர்களா யாரெல்லாம் பாக்குறோமோ அவங்களுக்கும் இந்த மூலமா
ஆனந்த பிரம்மம் மூலமா நம்ம எதெல்லாம் தியானத்தை சொல்லி கொடுக்கணுமோ அவங்களை அடுத்த நிலைமைக்கு எடுத்துக்கொண்டு வர்றதுக்கு இந்த ஆன்ம குடும்பம், அதாவது இஎஸ்எஸ் மகிழ்ச்சி தான் குடும்பம் இயக்கம் மூலமா நம்மளும் ஒரு மெம்பரா இருந்து அதை முன்னேற்றணும் அப்படின்றது ஆனந்த பிரம்மாவோட 2வது அம்சமா. ஓகே, இது 2 பிரிவு முடிஞ்சிருச்சு. கடைசியா 3வது இயக்கம் என்ன பாத்தீங்கன்னா ஆன்மீக நிர்வாகம், PPI, பிரமிட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. இது ஒரு நிர்வாக 3வது ஆனந்த குடும்ப கடமைகள்ல 3வது பிரிவு நிர்வாக பிரிவு. இது சாக்ரட்டிஸ் கனவு மாதிரி. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, இந்த பிரமிட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவோட நோக்கம் என்னன்னா, தன்னை பற்றி ஞானமுடைய மக்கள் தான் ஆட்சியாளர்கள். இதுல தலைவர்களா இருக்கிறாங்க, ஆட்சியாளர்களும் தலைவர்களாகத்தான் இருக்கணும். அந்த மாதிரி நிஜமாக்குறது தான் இந்த பிரமிட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவோட நோக்கம். இதுல இது ஒரு பெரிய மிக உயரிய தலைமைத்துவமா இருக்குது. இதுல குழந்தை பருவத்திலிருந்தே முதல்ல இருந்தே அந்த தலைமையோட பண்புகளை இருந்து வீட்டுல இருந்தபடியே அதுக்கு ஏத்தாப்புலயோ வெளியிலயோ இல்ல திரைக்கு பின்னாடி இருந்தோ செயல்பட்டு வர்றவங்க எல்லாரும் இதுல ஒரு மெம்பரா இருப்பாங்க, இந்த நிர்வாக பிரிவுல சேர்ந்தவர்களா இருப்பாங்க. அடுத்து இதுக்குரிய இண்டிகேட்ஸ் எப்படின்னா, ஒரு கனவுலயோ தியானத்திலயோ நாய்கள் வந்தாலோ பேருந்து சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் வந்தா, இந்த ஒரு நாய் ஒரு கனவுகள் வந்தா இதுக்கு இந்த ஆன்மீக நிர்வாகத்துக்கு நீங்க பொறுப்பேற்கிறீங்க அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. நீங்க ஒரு தலைமையை எடுக்கணும் அப்படின்ற அர்த்தத்துல இருக்கு. ஒரு கூடுதலாக வாழ்க்கை நம்ம சொல்லியிருக்காங்க, அரசாங்க விவகாரங்களினால் சமூகத்தில் தடை ஏற்படும் பொழுது துடைச்சலுடன் ஒரு நிர்வாக பொறுப்பு எடுத்து இருக்கணும் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. இதுல ஒரு எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருக்காங்க. அது நேரம் இல்லாதனால நம்மளே அதுல படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்த விஷயமா முக்கியமா அதுல என்னன்னா, 3வது துறையான நிர்வாக பிரிவை நாம் பிரமிட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அழைக்கிறோம். ஆன்ம ஞானம் அடைந்தவர்களே தலைவர்களாக இருக்க வேண்டும். அதே சமயம் மற்றவர்களை சமூகத்தை சீர்திருத்த நமக்குள் ஏற்படும் கட்டுக்கடங்காத ஆற்றல் உந்து விசையை நாம் தடுத்து விடாமல் சீர்திருத்த பணியை நமது பேச்சு ஆன்மீக துறைப்படி விடாமுயற்சியுடன் செயல்படுத்தினால் ஆன்ம குடும்ப கடமை என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க. இதுல இந்த நிர்வாகிகள் இதுல இருக்கிறவங்க ஒரு மக்களின் சிந்தனை முறை மற்றும் ஆன்மீக வளர்ச்சியில் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக முழுசா ஈடுபடணும் அப்படின்றது இதுல சொல்லியிருக்காங்க. இப்படி பண்ணாங்கன்னா ஆன்மீக முன்னேற்றத்தை ஒழுங்குபடுத்தினால் உலக விவகாரங்களில் தானாகவே மற்றும் மாற்றம் நிகழ்வதை நம்மால் பார்க்க முடியும் அப்படின்றத முடிச்சிருக்காங்க. இதுல முக்கியமா பிரமிட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவோட முக்கிய நோக்கம் என்னன்னா, திரைக்கு பின்னால் இருந்து செயல்பட்டு எவ்வித தயக்கமும் இன்றி அனைத்து குழுக்களையும் திறமையாக நிர்வகித்து ஒரு குடும்பம் போல ஒரு குழு போல ஒரு விசேஷமா திறமையா செயல்படுத்து மரக்கன்றுகள் நடுவது, சுற்றுப்புற தூய்மை, சமூக பிரமிடு தியான மையங்களுடைய கட்டுமானம், ஆன்மீக நூலகங்கள் அமைக்கிறது, இது எல்லாமே பிரமிட் பார்ட்டி ஆஃப் இந்தியால நோக்கமா அமையுது. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ஆன்ம குடும்பத்தினுடைய பணிகளை ஒரு குடும்பத்தோடைய நம்ம எல்லாருமே இந்த குடும்பத்தோட மெம்பர் தான். சோ இந்த 3 நிர்வாகங்கள் மூலமாக ஆன்ம குடும்ப பணிகளை இந்த 3 பிரிவின் மூலமாக, அதாவது ஆன்மீகத்தின் சின்னமா, மகிழ்ச்சியின் சின்னமா, நிர்வாக குழுவின் சின்னமாக நம்ம வாழ்க்கை நோக்கத்தை தொடர்ந்து வாழ்க்கை நோக்கத்தினுடைய முன்னேற்றத்திற்காக இந்த 3 இயக்கத்தின் மூலமாக நிறைவேற்றுறோம். இதுதான் நம்மளுடைய ஆன்ம குடும்ப கடமைகள். இதுல ஆன்மா ஸ்கேனிங் சொல்லி கடைசியில கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து ஒரு 5-6 இண்டிகேட்ஸ் இருக்கு. அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். முக்கியமா தெய்வங்கள், ஆன்மீக ஆசான்கள், மகான்கள் கனவுல வந்தால் ஆன்ம குடும்பத்தை நாம் சேர்வதற்காக நாம் இங்கு வந்திருக்கிறோம் என்ற அர்த்தமா. ஆன்ம ஞானத்தை மத்தவங்களுக்கு குறிகாட்டியா அந்த தகவல் நமக்கு அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு இண்டிகேட்ஸ் என்னன்னா, தியானத்தில் இசை வாத்தியங்கள், இசை சார்ந்த ஆசிரியர்களை காண்பது, கலைகளில் ஆர்வம் ஏற்படுதுன்னா கலை சார்ந்த ஆசான்களை அணுக வேண்டும் என்ற அர்த்தம். அடுத்தது ஒரு கலைஞர்கள் மூலம் மகிழ்ச்சி காண்பவர்கள், குருவாக இருந்து மற்ற கற்றுத்தருவர்கள், இவர் அனைவரும் ஆன்ம அறிவியல் தியானம் இது கிடையாது. முன்னோரது கனவில் நாய்கள் சம்பந்தமான நாய்களை பார்த்தால் அதிகமான பயமோ அவற்றின் மீது பாசம் அல்லது அவற்றை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலும் தனது வாழ்க்கை லட்சியத்தின் நிர்வாக திறனை கொண்டு வந்துள்ளனர் அப்படின்ற குறியீட்டை காமிக்குது. அடுத்து பல சந்தர்ப்பங்கள்ல ஜீப்பு, போக்குவரத்து வாகனங்கள்,
7 இருக்கை வசதி உள்ள கார், இதெல்லாம் பார்த்தா ஆன்ம ஞானத்தை வெளிப்படுத்துது அப்படின்றத வாழ்க்கை நோக்கத்துல ஒரு அம்சமா ஆன்ம ஞானத்தை வெளிப்படுத்துது என்ற கவனத்துக்கு கொண்டு வருதான். கடைசியா என்னன்னா, வீட்டில் உள்ள டிவிடி பிளேயர் நிர்வாக திறமைக்காக காமிக்குதுன்னு அர்த்தம். டிவினா தியானத்துக்கு, ஆன்ம அறிவியலுக்கு இணையா எடுத்து கொள்ள வேண்டும், குறியீடா நான் வச்சுக்கணும் கனவுலயோ தியானத்திலயோ வந்தா. சோ இதுல வந்து நம்ம நாய்கள் தெரியும், ஒரு இசை இது சொல்லிட்டாங்க, ஆசான்கள் சொல்லிட்டாங்க. இதுல முக்கியமா தெரியாதது வந்து போக்குவரத்து வாகனங்களும் 7 இருக்கை வசதி கார், இது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஆன்ம ஞானத்தை வெளிப்படுத்துறது. டிவிடி பிளேயர் வந்து நிர்வாக திறமை, டிவி வந்து தியானத்துக்கும் ஆன்ம அறிவியலுக்கும். ஓகே டன்பா, நான் முடிச்சுட்டேன். எவ்வளவு நேரம் எடுத்துட்டேன்னு தெரியல. தேங்க்யூப்பா, சூப்பர், நல்லா இருந்தது. ஸோ அப்போ நாய்கள் நம்ம வீட்டில் இருந்தால் நமக்கு நிர்வாக திறமை பண்ணணும், பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னு அர்த்தமா? ஆமா, கனவுலையும் வந்தா. கனவுல இது சரி. இப்போ நம்ம எங்கள் வீட்டில் இருக்கு இல்லையா, நான்லாம் எதுவும் நிர்வாகம்லாம் எதுவும் பண்ணல. ஸோ அப்போ அந்த திறன் வளர்த்துக்கணுமா? ஆமா. இல்லை, ஸோ அதுக்கு தான் ஆலிவர் எங்களோட இருக்கானா? அப்படி அப்படி அர்த்தமா தெரியல, தெரியல. அது கேட்கலாம், லக்ஷ்மி மேம் கேட்கலாம். ஆமா, சரி. அதுக்கு அடுத்து சுதர்ஷன் மேம் சொல்லுங்க. எங்களுக்கு நாயில விருப்பம் இருந்தாலே எங்களுக்கு அந்த டேலண்ட்ஸ் இருக்குன்னு மீறி விருப்பம் இருக்கணும். வீட்டுல வளர்க்க முடியாது. நாய் வளர்க்கறதுக்கு விரும்பி இருக்கணும் இல்லையா? அப்ப கட்டாயம் அவைக்கு அந்த இது இருக்குது. நான் விரும்பல மேம். ஃபோக்கஸ் பண்ணணும். மற்றது நாய் சம்பந்தமான நல்ல அனுபவங்கள் வருதுன்னா நீங்கள் வந்து கரெக்டா இருக்கிறீங்களா இல்லையண்டு. சில இடத்துல போய்க்க நாய் வந்து உங்களை கடிக்க வர்றது, குலைக்கிறது அப்படி எல்லாம் வந்தா நீங்க ஏதோ மிஸ்டேக் பண்றீங்க நிர்வாகத்திலேருந்து. ஸோ அதை நீங்க கவனிக்கணும். உங்களோட நிர்வாகம் வீட்டுல இருக்கலாம், வேலை இடத்துல இருக்கலாம். ஸோ நீங்க அந்த நெகட்டிவான இதுக்கு அதுல நான் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன தந்த இடத்தை தான் நிர்வாகம் பண்ணும் இல்லையா, ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். நீங்க வச்சிருக்க வேண்டிய இடம், உங்களோட சரௌண்டிங் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கான்னு நீங்க பார்க்கணும். அது ஏதாவது மிஸ்டேக் போய் கண்டிருக்காண்டு. இப்போ சுதஸ்ரீ மேம், இப்ப கனவுல தியானத்துல வந்தா சரி, இப்போ வீட்டுல நாய் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்ல, ஜென்ரலா ஒரு கடமையா வளர்க்குறாங்க. கடமை எப்படி வளர்க்க முடியுமா? பொண்ணு இல்ல மேம், பொண்ணு தான் விரும்பி வாங்கினா. ஸோ என் ஹஸ்பண்ட் பார்த்துக்குவாரு, நான் வந்து டிஸ்டன்ஸாக தான் இருப்பேன். பட் இப்போ ரொம்ப என்னோட ஒட்டுறான். அப்புறம் நிர்வாகம் வந்துருச்சோ? அப்போ வந்துருச்சுன்னு அர்த்தமா? நீங்க ஓகே இருக்கீங்கன்னு உங்களோட நிர்வாகத்துல சரியா இருக்கீங்க, இல்லைன்னா அதை வந்து கடிச்சு விடும் உங்களுக்கு. ஆசையா வந்து உட்காந்துக்கும் மேம். அதுவும் மெடிடேஷன் நான் பண்ண உட்கார்றதுக்கு முன்னாடி அது வந்து மெடிடேஷனுக்கு ரெடி ஆகி உட்காந்துக்கும். நான் மேட்டை போட்டு வந்து உட்காந்து நல்லா இருக்கும். எனக்கெல்லாம் முதல் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நடக்க போகும்போது, டெய்லி போகும்போது எங்க நாய் தான் வரும். நான் முதல் இப்ப மென்டரா இருக்கிறேன். அதுக்கு முதல்ல கேட்டது பிராக்டிகல் செஷனை டேக் கேர் பண்ண சொல்லி எங்க குரூப்புக்கு. அப்ப நான் என்னிலும் கூட பேசுறாக்கள் நிறைய பேர் இருந்தது. ஸோ அவையில குடும்பம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இருக்க நாய் வந்து என்ன வெட்டிட்டு போச்சா, வீட்டுல வந்து பக்கத்து வீட்டு நாய். அதுக்கப்புறம் ஓகே எடுத்துக்கொள்வோம்னு எடுத்தது. அதான் அந்த ஷேரிங் பண்ணிதான். எனக்கு அது மாதிரி பயம் இருந்திருக்கு மேம். நாயினாவே பயப்படுவேன். என் பொண்ணு வாங்கி தரணும், வாங்கும்போது கூட எனக்கு வந்து கொஞ்சம் அதனாலேயே தூரமாகவே வச்சுருந்தேன். அப்போல்லாம் கொஞ்சம் சின்ன வயசில் நீங்கள் சொன்ன மாதிரி தம்பியை கடிச்சிருக்கு, அதே மாதிரி என்னோட கசின் சிஸ்டரையும் கடிச்சிருக்கு. அதனால நாய்னா கொஞ்சம் பயம் இருந்தது. இப்போ இதில் எனக்கு ஒரு அனுபவம். இந்தியாவுக்கு போகிறப்ப எங்களுக்கு நாய், எனக்கும் என் குழந்தைங்கன்னா நாய்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க குட்டிகள்லாம் ரொம்ப பிரியமாக இருக்கும். அதில் அந்த தெருவுல இருக்கிறவங்களுடைய எண்ணத்துக்கு ஏத்தாப்புலயும் அந்த நாய்கள், தெரு நாய்களுக்கும் ஒரு வியாதியோ இல்ல குணங்களோ வருது. அது ஆராய்ச்சி பண்ணதுல எங்க அம்மாவுக்கு அண்ணங்களுக்கு எல்லாம் அரிப்பு இருக்கும். அங்க இருக்கிற நாய் வந்து அங்க பக்கத்துல இருக்கிற அந்த சிக்கன் எல்லாம் சாப்பிட்டதுனால அவங்களுக்கு அந்த அரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ இது நான் புதுசா நோட் பண்ணது. அதே மாதிரி நாங்க போறப்போ அந்த நாய் வந்து எங்களை கூடவே இருந்து வந்து விட்டுட்டு போகும். அதுக்கப்புறம் ஒரு நாய்க்குட்டி எங்க வீட்டுக்கு முன்னாடி எங்க இருந்தோ வந்து இறந்தும் போச்சு. அதை கவனிச்சு ஏதோ ஒண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தது கூட எடுத்துட்டு போறதா கூட இருக்கலாம். சோ அது ஒரு மாதிரி பார்த்து ஏதோ தெரிஞ்சு வந்து விவேகாவை வந்து உள்ள வந்து விட்டுட்டு அங்க கோலம் போடுற இடத்துல இருந்து பார்த்துட்டு விட்டுட்டு போகுது. தெரு நாய், தெரியாத நாய் வந்து அப்படி விழுகுது. சோ அப்ப நாய்க்கு ஏதோ சம்பந்தம் நம்ம நிர்வாகத்துல நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியுது.
இப்போ நீங்கள் இந்த அனுபவம் சொன்ன மாதிரி நான் வந்து இந்தியா போயிருக்கும்போது காசி போனேன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. அங்கே வந்து அந்த திதி கொடுக்கறதுக்காக அப்பா அந்த இது செய்வாங்க இல்லையா, அதுக்கு நான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது நானும் என் ஹஸ்பண்டும் போகும்போது 2 பேரையும் சுற்றி நாய்ங்க ரொம்ப அப்படியே வந்து வந்து எங்கள் மேலேயே வந்துட்டு இருந்ததுங்க, நிறைய நாய். அப்போ நீங்கள் இப்போது மேம் சொன்னபடியும் நீங்கள் சொன்னபடியும் பார்த்தா அந்த ஒரு நல்ல விஷயங்கள் சில இடத்துல நமக்கு வந்து சுதர்சி எக்ஸ்பீரியன்சஸ். மேம் ஒன்னே ஒன்று சொல்ல முடியுமா? பட்டர்ஃப்ளைக்கு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அது எனக்கு தெரியல மேம். பீஸுக்கு மட்டும் தெரியும். இதுக்கு கொஞ்சம் வரும் என்னன்னு சொன்னால் அந்த தேனீக்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு செய்வது இல்லையா? ஆமா, பூச்சிகள். ஆமா, அந்த ஒவ்வொருட பூக்கள்ல போய் போய் எடுத்துட்டு வர்றது இருக்கு இல்லையா? So அதே நாலேஜ் வந்து எடுக்க சொல்லுவேன் தேனீக்களுக்கு கடந்தும் போது. So, நீங்கள் இது மேம் லக்ஷ்மி மேம் ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க மேம், நான் நோட் பண்ணி வச்சேன், மறந்துருச்சு என்ன சொன்னாங்கன்னு. நான் பார்த்து வேணா உங்களுக்கு சொல்கிறேன் அனிதா. பட்டர்ஃப்ளை சொல்லியிருந்தாங்க. ஓ சரி சரி. சொல்லியிருந்தாங்க, நான் பார்த்து சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுருக்கேன். லக்ஷ்மி மேம்கிட்டையும் கேட்கலாம். நீங்க காலமா மீட் பண்ணும்போது கேட்கலாம் டிரெக்டா. எனக்கும் டாக்ல அனுபவம் என்ன சொன்னா, சின்ன வயசுலயே அந்த நாங்க எங்க போயிட்டு வந்தாலும் 2-3 days முடிஞ்சு வந்தாலும் வீட்டுல வந்த உடனே எங்களுக்கு மேல பாஞ்சு நக்கு நக்குன்னு நக்கம் வந்து அதுல இருந்தா நான் தலை வந்தது. இது வேணா அவங்களுக்கு வீட்டுல இருக்கக்கூடாது. ஆனால் அது வெளியே இருக்கிற நாய் நேபர்ஸ் எல்லாமே அப்படித்தான் திரும்பி வர பார்த்தா. நாய் மட்டும்தான் எனக்கு அவ்வளவுக்கு அட்ராக்ட் ஆகிறது. மற்றபடி அவ்வளவு பெருசா ஒன்றும் இல்லை. மற்றபடி பேர்ட்ஸ் சொல்லலாம், ஆனால் அனிமல்ஸா இல்லை. தேனீக்களும் பட்டர்ஃப்ளையும் என் மேல வந்து உட்காருது. அது இப்போ கூட இப்ப டான்ஸ் ஆடுறப்ப கூட அந்த இது நிறைய பட்டர்ஃப்ளை வருது. அது எதுக்கு கரெக்டா அந்த டைம்க்கு மட்டும் வந்துட்டு போகுது, அது ஏன் தெரியாது. என்னென்ன கலர்ஸ் So அது கேட்டுச்சு. சரி, இப்ப அடுத்து போலாமா? இல்லை, எனக்கு மேம் சொல்லியிருந்தாங்க, நம்ம அந்த ஈவினிங் அட்டன் பண்ணிங்கன்னா அனிதா, ஈவினிங் மேம் வராங்கல்ல, அந்த 7:30 to நமக்கு உங்களுக்கு 7:30 to 8 வரும்னு நினைக்கிறேன். 6:30 வருது வரேன். அதில் வந்தீங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம். நான் கேட்கும்போது அவங்க அப்போ நம்ம டேரெக்டாக கேட்டால் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து எனக்கு நான் வந்து பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி தேனி வந்ததுக்கு எனக்கு ஆன்சர் சொன்னாங்க, ஆனால் மறந்துடுச்சு, சாரி. ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டிபிலையும் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா பட்டர்ஃப்ளையில் நான் நிற்கிற மாதிரி வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு ஏதோ சொன்னாங்க மேம், அதனால எனக்கு ஞாபகம் இருக்குது. சரிப்பா, நெக்ஸ்ட் யாரு? சரோஜாமாவா வேணக்காவா அம்மாவா யாரு? நான் ஃபர்ஸ்ட் அப்படி எடுத்துட்டேன். அடுத்து ஆன்மீக மாத்திரை. சோதனை காலம். அதுலயும் பட்டர்ஃப்ளைன்னு சொன்னா சோதனை காலம் லெவல்ல வர்க் பண்றது. ஆமா, உங்களோடது சரோஜாமா எடுக்கிறீங்களா இல்ல வாணி எடுக்கிறீங்களா? நான் எடுக்கிறேன். சரி. பட்டர்ஃப்ளைன்னு சொன்னா நான் அன்மியூட் பண்ணிடுறேன். லெவல்ல வர்க் பண்றது. அனிதா பார்த்துட்டேன், என்ன எழுதி வச்சிருக்கேன்னா பட்டர்ஃப்ளைனா மல்டி லெவலில் ஒர்க் பண்ணுறதான். ஓ, பட்டர்ஃப்ளை வந்து மல்டி லெவலில் ஒர்க் பண்ணும். வா சூப்பர்ப்பா. அந்த வாழ்க்கைக்குள்ள வந்து ஒர்க் பண்ணுறது. ஓகேம்மா. ஆல்கஹாலிக்கான ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கிறது. சரியா? ஆன்மீக மாத்திரை சோதனை காலம். இங்கே சோதனை காலம் என்றால் குறிப்பாக நம் தினசரி வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பிரச்சனையான நிகழ்வுகள். ஐஏஎஸ் போன்ற உண்மையிலேயே சவாலான கடினமான தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர். இளம் தாய் ஒரு தாய் கருவுற்று தன் குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை ஒரு வருடத்துக்கு மிகுந்த அக்கறையுடன் பராமரிப்பது ஒரு பெரும் தேர்வு போன்றது. மூன்றாவது, புதிதாக துவங்கப்பட்ட தொழில் ஒரு தேர்வு நேரம் போன்றது. நான்காவது, பெரிய அறுவை சிகிச்சை அல்லது நோய் இறுதி நிலையில் இருப்பது கண்டறியப்படுவது. ஐந்தாவது, பெரும் சட்ட சிக்கல் போன்றவை. இங்கே 5 விதமான உதாரணங்களை தந்திருக்கிறார்கள். ஐஏஎஸ் போன்ற பரீட்சைகள் மிகவும் சவாலானது என்று கூறுவதால், ஏனென்றால் அது பல்முறைப்பட்ட ஆற்றல்களையும் அறிவு சார்ந்த நிலைகளிலும் அவர் அந்த தேர்வுக்கு தயாராக வேண்டும். போட்டி, அதாவது அவர் அந்த பதவியை எய்துவதற்கு பல விதமான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எனவே அவற்றுக்கெல்லாம் அவர் தயாராக வேண்டும். அது அவருக்கு ஒரு சோதனை காலமாக இருக்கிறது.
இரண்டாவது, இளந்தாய் ஒரு தாய் கருவுற்று தன் குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை 1 வருடத்துக்கு மிகுந்த அக்கறையுடன் பராமரிப்பது ஒரு பெரும் தேர்வு போன்றது. ஏனென்றால் அவர் அனுபவம் இல்லாதவர். ஒரு குழந்தைக்கு எவ்வாறு பராமரிப்பது என்ற அறிவு அனுபவம் இல்லாத காரணத்தினால் அவர் அதை பராமரிப்பது மிகவும் ஒரு சிரமமான அல்லது ஒரு பதற்றத்தை எதிர்நோக்குகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. இந்த அக்கறையுடன் அவர் அதை செய்ய வேண்டும். எனவே படிப்படியாக அதை கற்று அனுபவத்தை எடுத்துக்கொள்வார். மூன்றாவது, புதிதாக துவங்கப்பட்ட தொழில் ஒரு தேர்வு நேரம் போன்றது. ஒரு புதிய தொழிலை தொடங்கும் பொழுது அவர் அதிலே சக்சஸ்ஃபுல்லாக அதை கொண்டு செல்வதற்கு எதிர்த்தரப்பிலும் சில அவர் சார்ந்த தொழில் துறைகள் ஏற்பட்டிருக்கும். எனவே அவற்றோடு போட்டியிட்டு அந்த தன் துறையை நல்ல முறையிலே கொண்டு செல்வதற்கு அவருக்கு அது ஒரு சோதனை காலமாக இருக்கும். எனவே அடுத்து, பெரிய அறுவை சிகிச்சை அல்லது நோய் இறுதி நிலையில் இருப்பது கண்டறியப்படுவது. ஆரம்ப காலத்திலே ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால் அதனை நாங்கள் குணமடைய செய்வது மிகவும் இலகுவான. ஆனால் அந்த நோய் கண்டுபிடிக்கப்படாமல் இறுதி நிலையிலே கண்டுபிடிக்கப்படுவது அந்த நோயாளிக்கு மருத்துவருக்கும் பெரிய சிக்கலான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கும். எனவே அந்த நிலையிலும் அது ஒரு சோதனை காலமாக அந்த நோயாளிக்கு காணப்படுகிறது. ஐந்தாவது, பெரும் சட்ட சிக்கல் போன்றது. சில நேரத்திலே இந்த சட்டங்கள் நாங்கள் நினைத்தபடி எங்களுடைய செயல்களை செய்ய முடியாத ஒரு நிலைப்பாடு இருக்கும். உதாரணமாக, நாங்கள் ஒரு இடத்துக்கு போவதற்கு எங்களுக்கு உடனடியாக போக முடியாத விசா, வெளிநாட்டுக்கு செல்வதற்கு அவசரமாக ஒரு நிகழ்வுக்கு போவதற்கு சில சட்ட சிக்கல்கள் இருக்கின்றது, சில வரைமுறைகள் இருக்கின்றது. அவற்றையெல்லாம் நாங்கள் எதிர்நோக்கும் போது எங்களுக்கு அது செல்லுவது ஒரு தேர்வு காலம்தான். அவற்றையெல்லாம் நாங்கள் சரியான முறையில் செய்தால்தான் அந்த சிக்கல்களிலிருந்து விடுபட்டு நாங்கள் அதை செய்யக்கூடியதாக இருக்கும். இது போன்ற சூழ்நிலைகளை சவாலானவை என்று நாங்கள் கூறலாம். எனவே இந்த இப்படியான சில நிகழ்வுகளை வளமையான இந்த பிரச்சனையை எவ்வாறு அணுக முடியும்? அதாவது இந்த பிரச்சனையை தீர்க்கிறது நாங்கள் 5 புலன்கள் உணர்வுகள் மூலம் தீர்ப்பதாகத்தான் முதலில் அணுகுவோம். ஆனால் இது 5 புலன்களால் அணுகாமல் அத்தீந்திரிய சக்திகள் மூலம் நாங்கள் 3ஆம் அனுபவங்களின் மூலம்தான் இதுக்கு நாங்கள் தீர்வுகளை காண முடியும். வெளிப்புலன்கள் மூலம் இதற்கு நாங்கள் தீர்வுகளை காண முடியாது என்று கூறுகின்றார். எப்படியான கொள்கைகளை கொண்டு நாங்கள் இதில் அதாவது எப்படி இதை இலகுவாக நாங்கள் தீர்த்து இதை பயணிக்க முடியும் என்றால், அதற்கு உதாரணமாக கூறுகின்ற இங்கே விசேஷமாக அமைக்கப்பட்ட விஐபி முதலியவர்களுக்கு, அப்படியானவர்களுக்கு அமைக்கப்பட்ட சாலையில் போக்குவரத்து நெரிசலின்றி நாங்கள் நமது அந்த பிரயாணத்தை சௌகரியமாக பயணிப்பது போன்றது என்று கூறுகின்றார். அப்படியானால் அந்த பிரதான கொள்கைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், முதலாவது கூட்டு ஆதரவு, இரண்டாவது அச்சத்தை எதிர்த்து போராடுவது, அதில் வெற்றி கொள்வது, மூன்றாவது தற்செயல் நிகழ்வுகள், நான்காவது விடாமுயற்சியை விட வேண்டாம், அதை ஒருபோதும் கைவிடாதீர்கள் என்று கூறுகின்றார். ஐந்தாவது ஆன்மீக சூழல், தியான அனுபவங்களை கண்டு ஆராய்வது. எனவே இறுதியாக தாவர அடிப்படையிலான உணவு என்று சொல்லப்படுகின்றது. முதலாவது இந்த கூட்டு ஆதரவு என்றால் என்ன? ஒரு பிரச்சினையினால் பாதிப்படையக்கூடிய அனைத்து நபர்களுடனும், அதாவது அதிலே பங்குதாரர்கள், அதிலே பங்கு பெற்றவர்கள் கூட்டாக கலந்தாராய்ந்து தகுந்த நுட்பத்தை பயன்படுத்தி அதற்கான தீர்வை காண முயற்சிக்க வேண்டும். எல்லோரும் கூடி செய்யும் பொழுது அந்த பிரச்சனை மிக இலகுவாக இருக்கும். அது சம்பந்தப்பட்ட ஒரு பொதுவான நிகழ்ச்சியா இருக்கும். திருமணமோ அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் அது ஒரு கூட்டு முயற்சியா இருந்தால் அது வெற்றி இலகுவாக அதை கையாளக்கூடிய நிலைமை இருக்கும். எனவே கூட்டு முயற்சி தேவை.
இதிலே கூட்டு முயற்சியிலே இரண்டாவதாக சொல்லுகிறார், பயனடையும் கோணத்தில் இருந்து அந்த சோதனை காலத்தின் நேர்மறையான விளைவினால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பயனடையும் அனைத்து நபர்களுடன் ஒரு சமூகமாக செயற்பட வேண்டும். அதாவது சில பேருக்கு அது மறைமுகமான நன்மைகளை கொடுக்கலாம் அந்த நிகழ்ச்சி, சில பேருக்கு வெளிப்படையாக நேரடியாக நன்மைகளை கொடுக்கலாம். இரண்டு துறைகளிலும் உள்ளவர்கள், நேரடி மறைமுக பயனடையும் அங்கத்தவர்கள் அத்தனை பேரும் ஒரு சமூகமாக அதிலே செயற்பட்டால்தான் அதிலே வெற்றி காண முடியும். ஒருவர் அது எனக்கு என்ன அவர் செய்யட்டும் என்று அப்படி இருக்காமல் எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைத்து செய்ய வேண்டும். மூன்றாவது கூட்டு ஒத்துழைப்பு. கூட்டு தியானம் செய்வது மற்றும் செய்கின்ற வேலை அனைவரிடமும் பகிர்வதன் மூலம் கூட்டு ஒத்துழைப்பு பெற முடியும். ஏனென்றால் கூட்டு தியானத்தின் மூலம் அதிகளவு சக்தியை நாங்கள் பெறுவது எங்களுக்கு தெரியும், அறிந்திருக்கின்றோம். எனவே கூட்டு ஒத்துழைப்பு, எல்லோரும் கூடி நாங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதிலே வெற்றி காண்பது நிச்சயம். அனைவரிடமும் பகிர்வதன் மூலமும் கூட்டு ஒத்துழைப்பை பெற முடியும். எல்லோரையும் சேர்ந்து நாங்கள் ஒரு சமூகமாக அதை பங்கேற்கும் பொழுது ஒரு ஒற்றுமைத்தன்மை, இணக்கப்பாடு ஏற்படுகின்றது. அடுத்து கூட்டு தியானம் மும்மடங்கு ஆற்றல் உள்ளது. ஒரு பிரச்சனையை முன்வைத்து அனைவரும் கூட்டாக தியானிக்கும் போது கூட்டத்தில் உள்ள எவரேனும் ஒருவர் தியானத்தின் மூலம் அதற்கான தீர்வை கொண்டு வரலாம். எனவே ஒரு நோக்கத்துக்காக பல பேர் கூடி ஒரே நேரத்திலே செய்கின்ற அந்த நிகழ்ச்சியிலே யாராவது ஒருவருக்கு அந்த ஆன்ம முன்னேற்றத்தின் காரணமாக தீர்வை அவர் தியானத்தின் மூலமோ என்னவோ அவர் அறிந்து கொள்ளலாம். அதன் மூலம் அந்த பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வை கண்டுகொள்ளலாம். இறுதியாக நானே தான் ஒட்டுமொத்த பணியையும் செய்ய வேண்டியுள்ளது என்று சில பேர் கூறுவார். அப்படியான மனப்பான்மை என்ன நடக்கின்றது என்றால், நான் என்ற அகந்தையை உருவாக்குகின்றது. நான் தானே செய்கின்றேன், மற்றவர்கள் செய்வதில்லை என்று. அதே நேரம் மற்றவர்களும் சில வேலைகளை செய்து கொண்டுதான் இருப்பார். எனவே அதை புரிந்து கொண்டு அந்த அகந்தையை அகற்ற முயற்சிக்க வேண்டும். அடுத்து மற்றவர்களிடம் உதவி பெறுவதால் கூட்டு விழிப்பு உணர்வு இணைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. எல்லோரும் கூடி ஒரு இடத்தில் செய்யும் பொழுது அது ஒரு விதமான ஒற்றுமைத்தன்மை, மற்றது எல்லோரும் செய்யும் பொழுது ஒரு உற்சாகத்தன்மை ஏற்படும். எனவே அவர்கள் விழிப்புணர்வோடு அந்த செயலை நோக்கி முன்னேறி கொண்டு போவதற்கு இந்த இணைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. அடுத்து இரண்டாவதாக அவர் கூறிய காரணம் அச்சத்தை எதிர்த்து போராடுவது. இந்த பயம் இருந்தால் எங்களால் எந்த செயலையும் ஜெயிக்க முடியாது. எனவே இந்த பயம் இருக்கின்ற ஒருவருக்கு தண்ணீர் நிறைந்த பானையில் நாங்கள் தண்ணீரை விடுவோம், அதாவது ஓட்டை பானைக்குள்ள தண்ணீரை விட்டா எவ்வாறு அந்த தண்ணீர் வெளியிலே போகுமோ அதே மாதிரி பயம் இருக்கிற ஒருவருக்கு உயிராற்றல் வெளியேறி கொண்டு இருக்கும். உயிராற்றல் வெளியேறி பிரிந்து கொண்டு போனால் உங்களால் எந்தவித காரியத்தையும் உறுதியாக செய்ய முடியாது. இரண்டாவது, கடந்த கால அனுபவங்கள், தோல்வி, சந்தேகம் போன்றவற்றின் மூலம் நமது பயம் நமக்குள் ஒளிந்திருக்கும். எனவே இந்த ஆழ்மனதிலே இது விதை போன்று இருந்து எங்களை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பயங்களாக இந்த தோல்வி வெற்றியின் மூலம் வெளியிலே வரும். அதனை நாங்கள் முதலில் அகற்ற நினைக்க வேண்டும். நம் மனதில் இருக்கும் எதிர்மறையான அச்சத்துடன் கூடிய எண்ணங்கள் படபடப்பையும் அதே நேரம் எதிர்மறையான எண்ணங்களையும் உருவாக்கும். அப்படியான பய உணர்ச்சியை நாங்கள் அந்த தருணங்களிலே முதலாவது தியானத்திலே உட்கார வேண்டும். அப்படி பயன் தோன்றும் பொழுது தியானத்திலே உட்கார வேண்டும். இரண்டாவது, புல் கருத்துக்கேற்ப உங்கள் பய உணர்வை தகுந்த நபரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை எல்லோரிடமும் பகிர்வதல்ல, அந்த ஆன்மீக அறிவு தெளிவு உடைய ஒரு ஆசானிடம் நாங்கள் அந்த சந்தேகத்தை கூறி அந்த பய உணர்வில் இருந்து விலக வேண்டும். வாழ்க்கையின் மகிழ்ச்சியான தருணங்களை எண்ணி பார்க்க, ஒவ்வொரு
கடந்த காலத்திலே எமக்கு ஏற்பட்ட சந்தோஷமான நிகழ்வுகளை எண்ணுவதன் மூலம் நாங்கள் மன நிறைவை அடைவோம். எனவே அந்த தருணத்திலே இந்த கவலையான உணர்வு, பயமான உணர்வு குறைவடைய வாய்ப்பிருக்கின்றது. அடுத்து நேர்மறையான விளைவை காட்சிப்படுத்துவதன் மூலம் பயத்தின் ஆற்றலை திசை திருப்பது. எங்களுக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நேர்மை சந்தோஷமான நிகழ்ச்சிகளை நாங்கள் மனக்கண்ணிலே காட்சிப்படுத்துவதன் மூலம் இந்த பயத்தின் ஆற்றலில் இருந்து நாங்கள் விடுபடக்கூடியதாக இருக்கும். இதனை முக்கியமாக கூறுகின்ற அச்சத்தில் இருந்து விடுபட பலன் தரக்கூடியதாக இதை மாற்ற வேண்டும் என்றால் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து ஒவ்வொரு தடவையும் நாங்கள் பயம் என்ற உணர்வு வரும் பொழுது அந்த நேர்மறையான எண்ணங்களோடு இந்த பய உணர்வை இணைத்து பார்க்கும் பொழுது அந்த நேர்மறையான எண்ணங்கள் எங்கள் மனதில் கூடிய அளவு பங்கு கொள்வதால் இந்த பயத்தினுடைய கால அளவு குறைகின்றது என்று கூறுகின்றார். இது ஒரு நினைவூட்டியாக இருக்கும் என்றும் கூறுகின்றார். அச்சத்தின் அளவு நேரத்தை குறைப்பது அத்தியாவசியமானது என்று கூறுகிறார். 40 நிமிடங்கள் நாங்கள் பயந்து அந்த நேரத்தை செலவழித்தோம் என்றால் அதை 10 நிமிடமாக குறைப்பதற்கு நேர்மறை எண்ணங்களை வளர்ப்பதன் மூலம் அதனை செயலாற்ற முடியும் என்று கூறுகின்றார். தடைகளை மற்றது நேர்மறை எதிர்மறை சவுனங்களை கவனித்து அந்த தடை எவ்வாறு எமக்கு அறிவிக்கப்படுகின்றது, அதன் துவக்க வாக்கியங்கள் என்ன, முதலில் என்ன வார்த்தைகள் அதில் வருகின்றது, அது நன்மைக்கா தீமைக்கா என்றதை நாம் பகுப்பாய்வு செய்ய வேண்டும். அதை உட்புறமாக, அதாவது பௌதீக கண்கள் கொண்டு பார்க்காமல் உணர்வு கொண்டு நாங்கள் அதை செயலாற்ற வேண்டும். இறுதியாக அடுத்து தியானத்தில் தோன்றும் சமிச்சைகள் மற்றும் பௌதிக தடைகளை புரிந்து ஆய்வு செய்ய வேண்டும். பகுத்தறிவு மனம்தான் தீர்வை காண அனுமதிப்பதில்லை. இந்த பகுத்தறிவு மனம் அதுக்கு பல விளக்கங்களை சொல்லி கொண்டிருக்கும். எங்கட மனதில் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்று பல முறைகளில் அதற்கு விடை தேடத் தொடங்கும். ஆனபடியால் அதை பௌதிக முறையிலே நாங்கள் பகுத்தறிவு மூலம் அறியாமல் உள்ளுணர்வு மூலம் அதற்கு விடை காண முயல வேண்டும். அதுவே சரியான விடையாகவும் இருக்கும். எனவே அந்த குணங்களை, எமது செயல்களை மாற்றி நமது பகுத்தறிவு மனதை நாங்கள் வெல்ல வேண்டும் என்று கூறுகின்றோம். அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள எந்த குணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், அதாவது இங்க கூற படுகொலித்தனவா அல்லது உங்களை நோக்கி ஈர்க்கப்படும் நபர் எத்தகையவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அண்மையிலே நாம் சந்தித்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அவர்கள் எத்தகைய இயல்புடையவர்கள் என்பதை கவனிக்க வேண்டும். அவர்களிடம் உள்ள தீய குணங்களை விட்டு நல்ல குணங்களை நோக்கக்கூடிய மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். எம்மிடம் உள்ள தீய குணங்களை நாங்கள் வெளியேற்ற முயற்சிக்க வேண்டும். இப்படியாக எங்களுடைய மனதில் மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலம் நாங்கள் இதிலிருந்து ஒரு குணமுடைய அல்லது ஒரு தீர்ப்பை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக எங்கள் வாழ்க்கையில் சமீபமாக இணைந்துள்ள புதிய நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டாரின் குணங்களை பற்றி அறிய வேண்டும். இறுதியாக அந்த பிரச்சனையின் தீர்வு முறை சரியானதா அல்லது மாற்றம் தேவைப்படுகிறதா என்று அறிந்து கொள்வது. நாங்கள் எடுக்கின்ற தகவல்கள் எல்லாம் சரியானதாக இருக்கின்றதா என்ற தகவல்களை நாங்கள் மீண்டும் ஒருமுறை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த சம்பவங்கள் எப்படி சில சமயங்களில் எங்களுக்கு காட்டப்படுகின்றது என்றால் பஞ்சபூதங்களினால் செய்யப்பட்ட சில பொருட்கள் மூலம் எங்களுக்கு குறியீடாக காட்டப்படுகின்றது. மின் விசிறி, மேசை, நாற்காலிகள், டேப் ரெக்கார்ட்ஸ் கூட இந்த ஆற்றல் விழிப்பு நிலையின் வடிவங்களாக இருக்கின்றன. அவை மூலம் கூட எங்களுக்கு சில குறியீடுகளை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அடுத்து நம் விலங்கு ராஜ்யம், தாவர ராஜ்யம், இவைகள் கூட கனிம பொருட்கள் கூட ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு நேர்மறை ஆற்றல்களை தந்து கொண்டிருக்கும். அதன் மூலம் நாங்கள் ஆற்றல், ஞானம் போன்றவற்றை பெற்று இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு அறிவை பெறக்கூடியதாக இருக்கு. அடுத்து 4வதாக கூறுகின்ற
இந்த சோதனை காலத்திலே விடாமுயற்சியை விட்டு விடாதீர்கள். விடாமுயற்சியை, அதாவது எந்த ஒரு காரியத்தை நாங்கள் தொடங்கும் பொழுதும் அந்த இறுதி தீர்வை நாங்கள் கையில் எடுக்கும் வரை அது எமது முயற்சி தொடர்ச்சியாக இருக்க வேண்டும், நல்ல உறுதியாக இருக்க வேண்டும். இதை 3 விதமாக கூறுகின்றார், 4 விதமாக கூறுகின்றார். முழுமை, பூரணத்துவம் இந்த 4 நிலைகளிலே ஏற்படுகின்றது. ஒரு செயல் முழுமை பெற வேண்டும் என்றால் முதலாவது சொல், எமது பேச்சு உறுதித்தன்மையாக இருக்க வேண்டும், உண்மையானதாக இருக்க வேண்டும். 2வது எழுத்து வடிவத்தில் அல்லது காட்சிப்படுத்துதல். ஒரு வாசகத்தை வாசிக்கும் பொழுதோ அல்லது அதை நாங்கள் காட்சியாக காணும் பொழுதோ எங்கள் ஆழ்மனதில் அவை இலகுவாக பதிவதனால் அதை எழுத்து வடிவத்தில் கொடுப்பதும் காட்சிப்படுத்தலும் சிறப்பானதாக சொல்லுகிறேன். எழுத்து வடிவத்தில் அல்லது 3வதாக செயல்கள் மூலம் செய்து காட்டுவது. சோம்பேறித்தனம் இல்லாமல், விருப்பு வெறுப்பு இல்லாமல் நாங்கள் அந்த செயல்களை நல்ல முறையிலே தொடர்ச்சியாக செய்வது. அடுத்து 4வது உணர்வளவில் சரியான நேர்மறையான உணர்ச்சிகளை நிகழ்வுகளுடன் இணைப்பது. அதைத்தான் அந்த எப்படி என்றால் நேர்மறையான காட்சிகளை, நினைவுகளை நாங்கள் இந்த உணர்வுகள்ல கொண்டு வரல இந்த பயத்தன்மை இல்லாமல் போகும். அப்படியான இதுல ஒரு உறுதித்தன்மை உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இப்படியாக இந்த பிரபஞ்சத்துக்கு நிகராக நாங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் ஒரு கால அளவு இருக்கின்றது. ஒரு மரம் வளர்வதற்கு படிப்படியாக அதுக்கு ஒரு காலம் இருக்கின்றது. எடுத்த வர நாங்கள் மரம் வைத்தவுடன் அது பூத்து காய்த்து எங்களுக்கு பலன் தருவதில்லை. அதே மாதிரி ஒரு செயல் செய்வதற்கும் இந்த செயலினுடைய கால அளவு வேறுபடும். ஒவ்வொரு செயலுக்கும் கால அளவு வேறுபடும். குறுகிய காலமும் இருக்கும், நீண்ட காலமும் இருக்கும். எனவே காலமும் ஒரு காரணமாக இருக்கின்றது. 5வதாக ஆன்மீக சூழல். உங்களுக்கு தெரியும் ஆன்மீக சூழல் எவ்வாறு இருக்கும் என்று. தியானம், சுவாத்தியாயம், சச்சன சாங்கித்யம், குரு சிஷியர்கள், ஆன்மீக குழந்தைகள் போன்றவர்களுடன் பணியாற்றுவ போது பல்பணி நாங்கள் புரியக்கூடியதாக இருக்கும். அப்படியான ஒரு திறமை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்து மத்திய மார்க்கத்தை கடைபிடிப்பதன் மூலம் பௌதீக ஆன்மீக வாழ்வில் சமநிலையுடன் இருப்பது. அதாவது ஆன்மீகத்திலேயும் நாங்கள் எங்களோட வாழ்க்கை பணிகளை செய்ய வேண்டும். அதே நேரம் 50% பௌதிக வாழ்க்கையிலேயும் அது கடமைகளையும் செய்ய வேண்டும். உண்மையான கஷ்டம் தவிர வாழ்க்கையில் தோன்றும் அனைத்து பிரச்சனைகளும் நம் உடல், மனம் மற்றும் ஆன்மாவின் வாழ்க்கை வடிவமைப்புக்கு ஏற்ப நாம் மாற வேண்டிய அவகாசம் வந்துவிட்டது என்பதை நினைவூட்ட இருக்கின்றது இந்த சமநிலை. அதாவது நாங்கள் எதற்காக பிறந்தோம், என்ன காரணத்துக்காக இங்கு வந்திருக்கின்றோம், என்ன நோக்கம் என்பதை புரிந்து அதற்குரிய காலம் வந்துவிட்டது, நாம் அடைய வேண்டிய காலம் வந்துவிட்டது, நாங்கள் அதற்குரிய மாற வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று நினைவூட்டி இதை சமநிலை அடைவதே இந்த இலக்கில் அறிகுறியாகும் என்று கூறுகின்றேன். காலடி தவிர அடிப்படையிலான உணவு. பிரதானமாக பாதிக்கப்பட்ட தேர்வு காலத்தில் மக்கள் தாவர உணவைத்தான் எடுத்துக்கொள்வது அவசியம் என்று கூறுகிறார். 2, உடல் கட்டுமானம். முதல் இறக்கும் வரை மனித உடல் அமைப்பானது தாவர உணவு எடுத்துக்கொள்வதற்கேற்ற வகையில தான், எளிதில் செரிமானம் அடையக்கூடிய வகையில தான் அந்த உடல் அமைப்பு, மனித உடல் அமைக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் அதை புரியாமல் மாமிச உணவுகளை விலங்குகள் போன்று உண்பது தவறானது. 3வது, குடும்பம் முழுவதும் பங்குதாரர்கள் கண்டிப்பாக சைவ உணவுக்கு மாற வேண்டும். எல்லோரும் கூடி குடும்பமாக அந்த ஒரு இடத்தில் கூடி அதை அந்த தேர்வு எதிர்நோக்குபவரோடு
இணைந்து செய்யும் பொழுது அது ஒரு ஆன்மீக சூழலை அமைத்து கொடுக்கின்றது. அதே நேரத்தில் சைவ உணவுக்கு மாறி எல்லோரும் அதனை பங்கு பெற்றும் போது அது சிறப்பான தீர்வை கொண்டு வரும். முக்கியமாக அந்த தேர்வை எதிர்கொள்பவர் சைவ உணவாளராக இருக்க வேண்டும். அந்த கருத்துக்கள். சூப்பர் மேம், தேங்க்யூ. நல்லா இருந்தது, நிறைய விஷயங்கள் நாங்களும் அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வந்துட்டோம் நீங்கள் சொல்ல சொல்ல. தேங்க்யூ மேம். ஸோ அடுத்தது வந்து 4 types ஆஃப் ஹீலிங் பார்க்கலாமா? என்னம்மா? 4 types ஆஃப் ஹீலிங் மேம், நான் சொல்கிறேன் மேம். 4 வகையில் குணப்படுத்தலாம். 4 types ஆஃப் ஹீலிங். சாரிங்க மேம், கொஞ்சம் கொஞ்சம் எந்த இங்கிலீஷில் இருக்கும், ஓகே தானே? எல்லாம் இருக்கும். நான் அப்படியே இங்கிலீஷ், நீங்கள் தமிழில் வாசித்து சொன்னீங்க, நான் இங்கிலீஷில் வாசித்து தமிழில் சொல்கிறேன். சரி, ஓகே. 4 types ஆஃப் ஹீலிங். அது தமிழில் என்ன மேம் சொன்னீங்க? இது 4 நிலையில் குணப்படுத்துதல். 4 நிலையில் குணப்படுத்துதல். ஓகே, அங்க நான் ஹெல்ப் பண்றேன். ஆன்மீக மாத்திரை 4 நிலையில் நடைபெறும் குணப்படுத்துதல். ஓகே. எனக்கு இங்கிலீஷில் கொஞ்சம் சொல்லும்போது தமிழ் தெரியலனா நீங்கள் சொல்லுங்க அனிதா. சரிப்பா. ஓகே. இந்த டேப்லெட் வந்து நம்மளுடைய பேஷண்ட் கார்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டேப்லெட்டு. அவங்களுடைய கஷ்ட காலத்தில், ரொம்ப முடியாத டைமில், சேலஞ்சிங் டைமில் இந்த 4 டேப்லெட்ஸை அவங்க வந்து சின்சியராக சீரியஸாக ஃபாலோ பண்ணாங்கன்னா எந்த மாதிரி கஷ்டமான விஷயத்தில் இருந்தோ அவங்க வந்து வெளியில் வந்துட முடியும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஓவரால் யாருக்காக இருந்தாலும் இந்த 4 ஹீலிங் டேப்லெட் வந்து, இந்த 4 லெவல் ஆஃப் ஹீலிங் வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த 4 என்னென்னா, ஆற்றல் அளவில், ஞான அளவில், விளையாட்டின் ஒரு பகுதி, மனமற்ற நிலை, இந்த 4 லெவலில் இருக்குது. இப்போது எனர்ஜி லெவலில் எடுத்தோம், எனர்ஜி லெவல்னால் ஆற்றல் அளவில், அதில் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ நமக்கு தூங்கி நல்ல ஒரு தூக்கம், சூப்பராக தூங்கி எழுந்தோன்னா, காலையில் எழுந்தோன்னா நம்ம அவ்வளோ எனர்ஜியாக இருப்போம், எல்லா வேலையும் ரொம்ப சுறுசுறுப்பாக பார்ப்போம். ஆனால் அந்த நாள் வந்து போக 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 பார்த்தா அப்படியே நம்ம எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எப்படி அந்த எனர்ஜியை நம்ம தக்க வச்சுக்கிறது, த்ரூ அவுட் எப்படி நம்ம வந்து எப்போவுமே அந்த எனர்ஜியாக இருக்கிறது அப்படின்னா, அந்த எனர்ஜிக்கு வந்து ஃபஸ்ட்டு மெடிடேஷன். ஸோ அந்த பேஷண்ட்க்கு மெடிடேஷன் வந்து தியானம் தான் ஃபஸ்ட்டு. அந்த எனர்ஜி லெவலில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து தியானம், இன்னொன்று வந்து செகண்ட் ஒன் வந்து நம்ம நேச்சரோடு இருக்கிறது. ஸோ இப்போ தியானத்தை எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம பேஷண்ட் கார்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு 6 பேசிக் டேப்லெட்ஸ் தான் நம்ம வந்து அவங்களுக்கு எனர்ஜியை வந்து ஆற்றல் அதிகமாக கொடுக்கறதுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அது என்னென்னா, இண்டிவிஜுவல் மெடிடேஷன் ஃபஸ்ட்டு, தனிநபர் தியானம். அது நம்ம வந்து அதில் நமக்கு தெரியும், நம்ம உட்கார்ந்தோன்னா நமக்கு அதில் எனர்ஜி நிறைய கிடைக்கும். இப்போது அது எப்படின்னா, நம்ம அது தகுந்த மாதிரி டைமை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் நேரமாக நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளோ, ஒரு வாரத்துக்கு இவ்வளோ அப்படின்னு நம்ம டைமை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம எனர்ஜி கிடைக்கும். செகண்ட் ஒன் வந்து பிரமிட் தியானம். இது வந்து ஒரு டெக்னாலஜி, 51 டிகிரி 52 மினிட்ஸ் அப்படிங்கிற ஒரு இது. அதில் வந்து அந்த பிரமிடு, அந்த ஆங்கிள் வந்து யூனிவர்ஸ்லேருந்து எனர்ஜியை ஜாஸ்தி அப்சர்வ் பண்ணும், 3 times மோர். இப்போ நீங்கள் வந்து பிரமிட்லுக்கு அடியில் உட்காந்து பிரமிட் கேப் போட்டு இந்த மாதிரியெல்லாம் மெடிடேஷன் பண்ணால், அதே மாதிரி இப்போது பிரமிடுக்கு அடியில் வச்ச தண்ணியை வச்சு நாம் அந்த இப்போ ஸ்கின் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம பிரமிடுக்கு அடியில் வச்ச தண்ணியை வச்சு கழுவுனா அந்த ஸ்கின் டிசீஸ் போகிறதுக்கு உதவும். அப்புறம் அதில் இருக்கிற, அதுக்கு அடியில் வச்ச ஃப்ரூட்ஸு இல்லை ஃபுட்டு, தண்ணி நம்ம குடிக்கிறதுனால நமக்கு ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் வந்து, வளர்கிற குழந்தைங்க அவங்களுக்குமே வந்து அது கொடுத்தா அவங்களுடைய ஹீலிங் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ இப்போ வந்து பிரமிடில் நிறைய சென்டர்ஸ் இருக்குது, பிரமிட் சென்டர்ஸு, பிரமிட்ஸ் கிடைக்குது, ஐ பிரமிட், செஸ் பிரமிட், நிறைய பிரமிட்ஸ் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கெயின் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து கூட்டு தியானம். கூட்டு தியானம்ன்றது வந்து 2 பேர் இருந்தாலே, அதுக்கு மேற்பட்டு இருந்தாலும் கூட்டு தியானம் தான்.
நாம் அது வந்து ஃபேமிலியோடு பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோடு பண்ணலாம். இப்போ ஆன்லைனில் நம்மலாம் மீட் பண்ணுறோம், இந்த மாதிரி கூட்டு தியானம் பண்ணுறதுனால எனர்ஜி ஜாஸ்தி கிடைக்கும். ஏன்னா ஒரு எனர்ஜி சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும், அங்கங்கே இருந்து நம்ம பண்ணுறதுனால எனர்ஜி சர்க்கிள். இந்த கூட்டு தியானத்தை தான் ஆஸ்ட்ரல் சர்ஜரியும் நடக்கும், ஆஸ்ட்ரல் ட்ராவல்ஸ் அந்த சர்ஜரியும் நடக்கும். அது மூலமாக நம்ம எனர்ஜியை ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பௌர்ணமி தியானம். பௌர்ணமி தியானம் வந்து அந்த அந்த நாள் வந்து நாம் எந்த அளவுக்கு ஃபுல்லாக மெடிடேஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல். பௌர்ணமினாவே அந்த டே ரொம்ப பவர்ஃபுல். அதுக்கு முதல்ல ஒரு நாள், அதுக்கு அடுத்த நாள், இந்த 3 நாளுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்குடைய சொல்யூஷனை கூட நம்ம கேட்டுட்டு உட்காந்தோன்னா அந்த பௌர்ணமி தியானத்தில் கிடைக்கும். ப்ளஸ் லைஃபோட பர்பஸ் இதெல்லாம் கிடைக்கணுன்னா அந்த பௌர்ணமி தியானம் நம்ம பண்ணுறதுனால நிறைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். ஓவரால் அந்த பௌர்ணமிக்கு முதல் 3 நாள், அடுத்த 3 நாள், இந்த டோட்டலாக இந்த 7 டேஸுமே ரொம்ப எனர்ஜி களமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்ம வந்து அந்த மெடிடேஷனில் எனர்ஜி ஜாஸ்தி எடுத்துக்கணும். அடுத்தது வந்து சைவ உணவு. சைவ உணவு வந்து எந்த ஒரு யாராக இருந்தாலும் நம்ம பிறந்ததுலேருந்து இது வரைக்குமோ இல்லை எப்படியா இருந்தாலும் எந்த ஜீவனையும் எப்போவுமே ஒரு துன்பப்படுத்தாமல், நமக்கும் துன்பப்படுத்தக்கூடாது, அடுத்தவங்களுக்கும் துன்பப்படுத்தக்கூடாது, எங்கேயுமே துன்பப்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சைவ உணவாக நம்ம சாப்பிட்றதுனால அந்த டிசீஸ் வந்து அதோடு சேர்த்து மெடிடேஷனும் பண்ணோன்னா ஒரு 6 மாதத்தில் குணமடைகிற டிசீஸ் வந்து ஒரு 3 மாதத்துலேயே குணமடைஞ்சிரும். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல். ஸோ சைவ உணவை நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது வந்து ஆப்டிமல் டயட் அண்ட் சைலன்ஸ், மிதாகாரம் மற்றும் மௌனம். இது மிதாகாரம் ஆப்டிமல் டயட் அப்படின்னா, அந்த மிதாகாரம் அப்படின்னா நம்மளுடைய 5 புலன்களையும் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறது. எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், என்ன விஷயத்தை பார்க்கணுமோ அந்த விஷயத்தை பார்க்கணும், அந்த மாதிரி கேட்குறது எல்லாமே வந்து நம்ம பார்த்து அதுக்கு தகுந்தபடி தேவையான அளவு தான் யூஸ் பண்ணணும். தேவையில்லாதப்போ நாம் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மௌனம்ங்கிறது வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இன்னர் சைலன்ஸ், நமக்குள்ளே போய் நாம் ஆழ்ந்து அந்த அகத்தாய்வு, அந்த ஆராய்ச்சி பண்ணி நமக்குள்ளே போகிறது. அந்த தாட்லெஸ், அந்த எண்ணங்களையும் வந்து குறைச்சி நமக்குள்ளே இருக்கிறது தான் சொல்கிறாங்க. இதனாலெல்லாம் வந்து நம்ம நிறைய எனர்ஜி கெயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இப்போது நமக்கு இந்த மாதிரி எனர்ஜியெல்லாம் கெயின் பண்ணிட்டோம் இல்லையா, இதை வந்து பாசிட்டிவாக நமக்கு வந்து தண்ணியை பற்றின பாசிட்டிவ் விஷன்ஸோ ட்ரீம்ஸோ, இல்லை நம்ம வெளியில் போகிறோம், ஒருத்தங்க குடம் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு வராங்க, லாரியில் தண்ணி நிறைய இருக்குது, இந்த மாதிரி தண்ணி, ரிவரு, பாண்ட், எது வேண்டுனாலும், கிணறு, இந்த மாதிரி குளம், தண்ணி நிறைய, அந்த பாசிட்டிவாக எது வந்தாலும் நமக்கு வந்து எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். இப்போ மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா அதனால் எனர்ஜி கெயின் பண்ணியிருக்கோன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா சுவாத்தியாயம், புக் ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி புக் ரீட் பண்ணியும் நமக்கு இருக்குன்னா அடுத்த லெவலுக்கு போகணும். நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸஸை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும், அடுத்தவங்களத நாம் கேட்கணும், நம்ம விஸ்டம் வாங்கிக்கணும். அதே மாதிரி அதையும் தாண்டி இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா அந்த எனர்ஜியை கரெக்டாக யூஸ் பண்ணணுன்னா சஜ்ஜன சாங்கத்தியம், புக் ரீடிங், சஜ்ஜன சாங்கத்தியம். அதுக்கு அடுத்தது ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ், டீச்சிங். ஸோ அந்த வந்து ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் சர்வீஸ் பண்ணோம் அடுத்த லெவலில். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இப்படி பண்ணுறதுனால நம்ம நிறைய நல்ல கர்மாக்களை சேர்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்படி தான் பண்ணணும், நான் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னா, அந்த எனர்ஜியை செலவு பண்ண முடியுமானா அது மட்டும் இல்லை. இப்போ புக்கு வாங்க முடியாதவங்களுக்கு ஒரு புக்கு வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் பிரமிட் பில்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம். அப்புறம் இப்போ ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அதோட பேம்ப்ளெட்ஸை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இது எல்லாமே வந்து அந்த எனர்ஜி வந்து நம்ம நல்ல வழியில் செலவு பண்ணுறது. அதுக்கு அடுத்தது வந்து இயற்கையோடு வாழ்கிறது, லிவிங் இன் நேச்சர். நம்ம வந்து வெறும் காலோட நம்ம இந்த பூமியை, அந்த இயற்கையை இல்லை நடக்கிறது, அப்புறம் அந்த நேச்சரில் மெடிடேஷன் பண்ணுறது, அப்புறம் வந்து பேர்ட்ஸு, அனிமல்ஸு, ட்ரீஸ், பிளான்ஸோடு நம்ம வந்து அதோட இணக்கமாக இருக்கிறது,
இது எல்லாமே. ஆனால் இது எல்லாம் பண்ணும்போதும் நாம் வந்து அந்த கன்சிஸ்டண்ட்டாக அந்த பிரேக் இல்லாமல் மெடிடேஷன் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த எனர்ஜி கெயின் ஆகிட்டுருக்கோம். இப்போ வந்து ஸோ ஒரு சில இதுக்கு வந்து இன்டென்ஸாக 40 days மெடிடேஷன் பண்ண வேண்டியிருக்கும். சில கேசஸ்க்கு வந்து 3 to 6 மாதம் பிடிக்கும் அந்த ஹீலிங் ஆகிறதுக்கு. இது எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அந்த நோயுடைய சீரியஸ்னஸ்ஸு, நமக்கு அந்த பேஷண்ட் கார்டுடைய எந்த அளவுக்கு அந்த ஹீலிங் நடக்கணுமோ அந்த அளவுக்கு அது முன்ன பின்ன மாறுபடும். ஆனால் அதை வந்து பிரேக் மட்டும் பண்ணக்கூடாது, நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது என்ன பண்ணுன்னா, காஸ்மிக் எனர்ஜி வந்து அந்த எனர்ஜி வந்து நம்ம கெயின் பண்ணது என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு அந்த சக்ராஸ் எல்லாம் க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் எனர்ஜி டியூப்ஸ், நம்ம நரம்பு நாளங்கள் அந்த எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு அது கிளென்ஸ் பண்ணோம். அதே மாதிரி இதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணோன்னா, மெடிடேஷனும் ஹெல்ப் பண்ணோம். அதே சமயத்தில் நமக்கு வந்து எண்ணம், சொல், செயல் இது 3 வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம எங்கே பேசுனாலும், எங்கே அப்ளை பண்ணாலும், எப்படி நடந்துக்கிட்டாலும் அது கரெக்டாக நம்ம பார்க்கணும். அதுவும் வந்து தேவை. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சீனியர் மாஸ்டர்ஸ் கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அங்கே நம்ம குறைவாக பேசணும். ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய விஸ்டம், நாலேஜ் வந்து நமக்கு நிறைய தேவைப்படுது. ஸோ அதை எடுத்துக்கணுன்னா நாம் அமைதியாக இருந்து அவங்க சொல்கிறத கேட்டுக்கணும். அதே சமயத்தில் ஒரு பேஷண்ட் கார்டு வந்து வராங்கன்னா அவங்களுக்கு நாம் புரிய வைக்கணும். அவங்கக்கிட்ட ஜாஸ்தி பேசணும். நமக்கு தெரிஞ்ச நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸு, புக்கிலேருந்து படித்த அடுத்த கருத்துகள் இதெல்லாம் நிறைய சொல்லணும். அதை அவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டால் தான் அவங்களால அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அது ஏன்னா இப்போ வந்து இவங்க எல்லாமே பண்ணாலும் ஹீலிங் வந்து டிஃப்ரெண்ட் டைமில் டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு வேறு மாதிரி. சிலருக்கு வந்து டெம்பரரியாக இருக்கலாம் ஹீலிங் ஆனது, சிலருக்கு பர்மனெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் அவங்க எக்காரணத்தை கொண்டும் அதை வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. சரி நமக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிறுத்திடக்கூடாது. அவங்க பண்ணுறதை ஓரளவுக்கு அவங்க செய்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலராக இருக்கோம் அப்படின்னா நம்ம பேஷண்ட் கார்ட்ஸை வந்து எப்போவுமே ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டியோ வாரத்துக்கு ஒரு வாட்டியோ கூப்பிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க அந்த கரெக்டான பாத்தில் போயிட்டுருக்காங்களா, அவங்க எல்லாம் செய்துட்ருக்காங்களா அப்படிங்கிறத கவனிச்சிட்ருக்கணும். ஸோ இதுதான் வந்து எனர்ஜி லெவலில் நாம் பார்த்தது, மெடிடேஷன் அண்ட் லிவிங் இன் நேச்சர். அடுத்தது என்ன பார்த்தோன்னா, லிவிங் 4 லெவல்ஸ் ஆஃப் ஹீலிங்கில் விஸ்டம் லெவல், அது வந்து ஞான அளவு. ஸோ இதில் வந்து இப்போது எப்படி வந்து ஒரு மரத்துக்கு வந்து அது காய்ச்சி பூச்சு காய் விட்டு நல்லா தளர்ந்து எப்படி கனி, பழம், காயெல்லாம் கொடுக்குதோ அதுக்கு வந்து வேர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி இந்த ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் தான் ரூட். ஸோ அது இருந்தால் தான் நம்ம வந்து நல்லா செழிச்சு இருக்க முடியும். நம்ம அதனால் வந்து நம்ம வந்து சோல் இந்த பாடி இல்லை அப்படிங்கிறத நாம் எப்போவுமே புரிஞ்சுக்கணும். அது டே டு டே பேசிஸில் அதை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டும் இருக்கணும். அப்படி நாம் வந்து இது சோல் தான், நாம் இந்த பாடி இல்லை அப்படிங்கிறதே வந்து 80 to 90% வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை வந்து அது தீர்த்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஸ்டம் இதில் ஃபஸ்ட் ஒன் இது. செகண்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ட்ரீம் மூலமாக நமக்கு வந்து இல்லை மெடிடேஷன் மூலமாக நமக்கு வர அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸை நம்ம அப்சர்வ் பண்ணி எழுதி வச்சுக்கணும் அப்படின்றாங்க. மூணாவது வந்து நம்மளுடைய பர்பஸ், லைஃபோட பர்பஸ் என்ன, நம்ம ஆன்மீக திட்டம் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. நாலாவது வந்து பிறப்புக்கும் இறப்புக்கும் அதை பற்றி நல்லா அறிஞ்சுக்கணும். நம்ம பிறப்பு இறப்பையும் நம்ம வந்து ரொம்ப கொண்டாடணும். இறப்புங்கிறதே கிடையாது இந்த சோலுக்கு அப்படிங்கிறது, அந்த இறப்புங்கிற அந்த ஒரு பயத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்றாங்க. நாலாவது. அஞ்சாவது வந்து தேர்ட் ஐயை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதோட எக்ஸ்பீரியன்ஸஸையும் நாம் அறிஞ்சுக்கணும். ப்ளஸ்ஸு பாஸ்ட் லைஃப் எப்படி நம்ம வந்து நிறைய கடந்த காலங்கள் அதை வச்சு நாம் எதுக்கு இவ்வளோ கடந்த காலங்கள் நிறைய லைஃப்பை எடுத்து வந்திருக்கோம். இந்த ஒவ்வொரு லைஃப்லேயும் நம்ம வந்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கிட்டு ஒவ்வொரு லெசன்ஸையும் கற்றுக்கணும்.
கற்றுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அது எதுக்குன்னா நம்மளை வந்து நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சி முன்னேற்றத்துக்காக தான் நாம் வந்திருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 5th ஒன்று. 6th ஒன் வந்து எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல். ஆசான்களோட பணிபுரியும். ஆசான்கள் எக்ஸ்டர்னல் இன்டர்னல்னா என்னப்பா? வெளியில் உள்ள மாஸ்டர்ஸ், உள்ள மாஸ்டர்ஸ், ஆமா. 2 மாஸ்டர்ஸோடையும் ஒர்க் பண்ணோம் அப்படின்றாங்க. இப்போ வந்து எக்ஸ்டர்னல் மாஸ்டர்ஸ், வெளியில் இருக்க மாஸ்டர்ஸ் அப்படின்னா ஆசான்கள், வெளியில் இருக்க ஆசான்கள் அப்படின்னா யாருன்னா குருமார்கள், நம்ம பேரண்ட்ஸாக இருக்கலாம். நமக்கு யார் மூலமாக என்ன லெசன்ஸ் கிடைக்குது, யாரெல்லாம் நமக்கு டீச் பண்ணி நம்ம அவங்கக்கிட்ட இருந்து ஒரு விஸ்டம் நாலேஜ் எடுத்திருக்கோமோ எல்லாருமே நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் மாஸ்டர்ஸ். ஸோ அவங்களோட நாம் ஒர்க் பண்ணணும். as well as those who அது இல்லாமல் நம்மளுடைய தியானத்தில் வராங்க இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ் வர்றது, ட்ரீமில் வர்றது, அவங்களோடையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அவங்களோட அந்த விஷயத்தில் நம்ம ஒர்க் பண்ணணும். இன்டர்னல் மாஸ்டர்னா யார் அப்படின்னா, உள் ஆசான் யார் அப்படின்னா நம்மளுடைய மூச்சுக்காற்று தான். ஸோ மூச்சுக்காற்று தான் வந்து நம்மளுடைய ஆசான். ஸோ அதை வந்து நாம் மெடிடேஷன்லேயும் சரி, மைண்ட்ஃபுல்லாக எப்போவுமே அதுலேயே இருக்கணும். ஸோ அதில் ஒர்க் பண்ணணும். ஸோ இவங்க 2 பேருக்கிட்டையும் எப்படி ஒர்க் பண்ணணும்னா, ஒரு அக்கௌண்டன்ட் ஃபேஸில் ஒர்க் பண்ணணும். எப்படின்னா ஒரு டவுட் இருக்கக்கூடாது. என்னப்பா? கணக்காளர் மாதிரி ஒர்க் பண்ணணும். இப்போ எப்படி ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு பாஸ் சொன்னால் கணக்காளர் கேட்டு தான் ஆகணும், கேள்வியே கேட்க முடியாது, அவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். அதே மாதிரி இவங்க 2 மாஸ்டர்ஸ் கிட்டேருந்து ஆசான்கள் என்ன சொன்னாலும் நாம் அதில் எந்த டவுட்டுமே வரக்கூடாது. நம்ம ஃபாலோ பண்ணி கேட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும், நடந்துக்கணும் அது மாதிரி. ஸோ அப்படி நடந்துக்கிட்டால் தான் நாம் வந்து அந்த மனோன்மய நிலைமையிலேருந்து ஸ்பிரிச்சுவல் இன்டலெக்சுவல் லெவலுக்கு மாறுவோம். 5 கோஷம் இருக்குது. ஆனந்தமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், நிர்வாணமய கோஷம்னு. இதில் நம்ம மனோன்மய கோஷத்துலேருந்து விஞ்ஞானமய கோஷத்துக்கு வரணும். மனோன்மய கோஷம்னா நான் தான், என்னோடது அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஈகோயிஸ்டிக்காக நம்ம அப்படியே இருக்கிறது, அந்த மென்டல் பாடியிலேயே இருக்கிறது, அந்த இல்யூஷனுக்குள்ளேயே, அந்த ஒரு மாயைக்குள்ளேயே அப்படியே இருக்கிறது. அதுலேருந்து மாறி நம்ம அந்த ஞானத்தை அடைஞ்சு அந்த நிர்வாணமய கோஷத்துக்கு வரணும். அடுத்தது வந்து இதில் வந்து 7ஆவதாக வந்து ஞானாக்னி தக்த கர்மா கர்மானாம் அப்படின்னு சொல்லிட்டு கீதையில் சொல்லியிருக்கு. அப்படின்னா என்னென்னா நாலேஜ் கெயின். ஸோ நமக்கு வர விஸ்டம் வந்து நம்ம நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, புக்கு ரீட் பண்ணுறதுனாலையும் அடுத்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கேட்குறதுனாலையும், அதுவே வந்து நம்மளுடைய கர்மாக்களை, கெட்ட கர்மாக்களை பேர்ன் பண்ணிவிட்டு நல்ல ஹெல்த்துக்கு நம்மளை வந்து ஆரோக்கியமான நிலைமைக்கு லீட் பண்ணும் அப்படின்றாங்க, அப்படின்னு கீதையில் சொல்லியிருக்காரு கிருஷ்ணர். இப்போ 2 பார்த்துட்டோம் ஹீலிங்கில். அடுத்தது வந்து பார்ட் ஆஃப் த கேம், விளையாட்டின் ஒரு பகுதி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ வாழ்க்கையே ஒரு விளையாட்டு தான் அப்படிம்பாங்க. ஒரு நாடக மேடை அப்படி நம்ம விளையாடுறோம் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம பிறந்ததுலேருந்தே பார்த்தோன்னா, நம்ம அம்மா வீட்டிலேருந்து வெளில வந்ததுலேருந்தே நம்ம கையை காலை ஆட்டி, அப்புறம் தவிழ்ந்து, அதுக்கப்புறம் சொப்பு சாமான் வச்சு விளையாண்டு, அப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸு, கபடியோ இல்லை ரிங் பாலோ இல்லை டென்னிகாட் இந்த மாதிரி விளையாடுவோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம விளையாண்டுக்கிட்டே தான் வருவோம், அதுலேருந்து லெசன்ஸ் கற்றுக்கிட்டே தான் வருவோம். ஸோ அதே மாதிரி இந்த சோலுமே நம்ம பிறந்ததுலேருந்து அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வந்திருக்கோம். அந்த பிறந்ததுலேருந்தே அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லெசனை கற்றுக்கணுன்னே அந்த லைஃப்பை அமைச்சிட்டு வந்திருக்கோம். ஸோ சோல்மே வந்து ஒரு விளையாட்டாக அதை வந்து விளையாண்டுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஒரு இந்த பாடி மைண்டோட உடல் உணர்வு மனம் உடல் தான் அப்படிங்கிற அந்த ஒரு கூட்டுக்குள்ளேயே இல்லாமல் நமக்கு இந்த நம்ம இந்த சோல் தான், நம்ம சோல் தான், இந்த ஃபிசிக்கல் பாடி இல்லை அப்படிங்கிற இதுக்கு நம்ம எப்போவுமே இருக்கணும் அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு ஒன்று. அதுக்கு அடுத்தது வந்து இந்த சோலுக்கு வந்து அளவற்ற திறன் இருக்குன்றாங்க. அந்த ஃபிசிக்கல் பாடியில் அது சோல் இருக்குன்னாலும் அந்த சோலுக்கு வந்து இந்த பயம் இதெல்லாமே வந்து இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு தான், அந்த சோலுக்கு வந்து எந்த இதுவுமே கிடையாது. அதுக்கு அவ்வளோ ஒரு திறன் இருக்குது, நிறைய ஆற்றல் இருக்குது அப்படின்றாங்க.
அது எப்படி கண்டுபிடிக்கலாம், அதோடைய ஆற்றல் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம இண்டிவிஜுவல் மெடிடேஷனால் ரெகுலராக இன்டென்ஸாக நம்ம வந்து குரூப் மெடிடேஷன், அப்புறம் இண்டிவிஜுவல் மெடிடேஷன், பௌர்ணமி மெடிடேஷன், அமாவாசை மெடிடேஷன், அப்புறம் ரீடிங் புக்ஸு, அப்புறம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் மாஸ்டர்ஸ், நிறைய மாஸ்டர்ஸ் எழுதின புக்கு, சுவாத்தியாயம் ஷேர் பண்ணுறது, புக் ரீடிங் ஷேர் பண்ணுறது, இதனாலெல்லாம் நாம் வந்து இந்த சோலோடைய அளவற்ற ஆற்றலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது மூணாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா, புல் ஃப்ரம் த மாஸ்டர் அபவ், ஆசான்களிலிருந்து வரும் ஈர்ப்பு நம்மை ஆன்மீகத்தில் எல்லா வழிகளிலும் திசைகளிலும் மேம்படுத்த செய்கிறது அப்படின்றாங்க. ஸோ நமக்கு ஆசான்கள் இப்போ கனவுல வராங்க, இல்லை புக்கு ரீட் பண்ணுறோம், அதிலிருந்து வராங்க, நமக்கு நேரடி ஆசான்கள் ஒவ்வொருத்தர் சொல்கிறது. ஆசான்கள்னா குருனா எல்லாருமே தான் இல்லையா, நமக்கு லெசன்ஸ் கற்றுக் கொடுக்குறவங்க எல்லாருமே. ஸோ அது வந்து நம்மளை வந்து ஆன்மீகத்தில் எல்லா பக்கமும் இழுத்து நம்மளை வந்து மேம்படுத்த செய்யும், நிறைய கற்றுக்க செய்யும், நம்மளுடைய ஆற்றலை வந்து வெளிப்படுத்தும். அப்புறம் புல் ஃப்ரம் பிலோ, இது வந்து என்னென்னா, நம்ம டீச் பண்ணுறோம் இல்லையா, மெடிடேஷன் பேஷண்ட் கார்ட்ஸ்க்கோ இல்லை அடுத்த ஸ்பிரிச்சுவல் கிட்ஸுக்கு, சில்ட்ரன்ஸ்க்கு, யாருக்காக இருந்தாலும் அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லும்போது நாம் வந்து என்ன பண்ணணும்னா, டிட்டாச்சாக இருக்கணும், அவங்களோட அட்டாச் ஆகக்கூடாது. எப்போவுமே ஒரு விட்னஸ், அப்சர்வ் மட்டும்தான் பண்ணணும். அது வந்து அவங்களோட இதுக்குள்ளே ரொம்ப உள்ளே போயிடக்கூடாது. நம்ம உள்ளே போய் அவங்களோட இதில் அட்டாச் ஆகிட்டோம்னா நமக்குடைய எனர்ஜி ட்ரெயின் ஆகும். அதுதான் புல் ஃப்ரம் பிலோ அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களும் வந்து ஒரு லெசன் கற்றுக்க தான் வந்திருக்காங்க. ஒரு பிச்சைக்காரங்களை பார்க்குறோம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு வாட்ச்மேனோ ஏதோ ஒன்று ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு விட்னஸாக இருந்து அப்சர்வ் தான் பண்ணமே தவிர, அந்த சோலும் ஏதோ லெசன் கற்றுக்க வந்திருக்கு, அதனால தான் இந்த கதாபாத்திரம் எடுத்திருக்கு அப்படிங்கிறதோடு நம்ம இருக்கணுமே தவிர, அதில் ரொம்ப ஈடுபாடு நம்மளையே நாம் அதுக்குள்ளே போயிடக்கூடாது. அடுத்தது வந்து 5வது வந்து விட்னஸிங் இஸ் த கீ அப்படின்றாங்க. இது வந்து சக்தி பாவம். ஸோ எல்லாத்தையுமே அதே தான், அந்த முன்னாடி சொன்னதே தான். இதுலேயும் வந்து டிட்டாச்சாக இருக்கணும். எந்த பிரச்சனைகளோ எந்த ஒரு வியாதியோ யார் எதை பற்றி சொன்னாலும் நமக்கு வந்தாலும் அதை வந்து ரொம்ப யோசித்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு நோய் வருது அப்படின்னா அதை வச்சு இது யாருக்கெல்லாம் வந்தது, எப்படி வந்தது அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணி மெடிடேஷனில் கேட்டுக்கலாம், பௌர்ணமி தியானத்தில் நம்ம சொல்யூஷன் கேட்கலாம், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அது என்ன அப்படின்னு ஒரு சொல்யூஷன் கேட்டுக்கலாம். ஆனால் அதை விட்டு யாருக்கெல்லாம் வந்தது, யாரெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு அந்த நோய் என்ன சொல்லுவாங்க, நொங்கெடுத்து எல்லா பக்கமும் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி, இப்போ கூகுள் இருக்கவே இருக்குது, எல்லா கேள்வியும் பார்த்து எல்லாத்தையும் போட்டு அதுலேயே உழண்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அட்டாச் ஆகக்கூடாது. அதுதான் சக்தி பாவமாக இருக்கணும். நம்ம ஓகே வந்துருச்சு, இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு தான் வந்தது, சோல் இஸ் ஆல்வேஸ் குட், ஸோ அப்படி இருக்கணும். அடுத்தது வந்து 6வது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் அ கேம், எல்லாமே ஒரு விளையாட்டு தான். ஸோ என்னென்னா இதில் வந்து நம்ம இந்த ஒரு ஃபிசிக்கல் பாடியில் ஜஸ்ட் இந்த சோல் வந்து இந்த ஒரு ஃபிசிக்கல் பாடியில் இருக்குது. இந்த பெயினாக இருக்கட்டும், ஒரு டிசீஸாக இருக்கட்டும், இந்த சோலை வந்து அஃபெக்டே பண்ணாது. அதே மாதிரி நம்ம ஒரு லைஃப் பிளான் வச்சுக்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அந்த சோல் வரத்துக்கு முன்னாடி இதுதான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், இந்த லெசன்ஸ் கற்றுக்கணும்னு ஒரு பிளான் வந்திருக்கு இல்லையா, அதை வந்தோ அல்லது அதோடைய ஃபார்மை வந்து இதால் எதுவுமே இந்த ஃபிசிக்கல் பாடியால் அது மாற்றவே முடியாது. ஸோ நாட் டு பி அட்டாச்ட் டு இட் பட் டு பி டிட்டாச்ட் ஃப்ரம் இட். ஸோ எதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நம்ம வந்து அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த சோல் வந்து யாராலையும் எதாலையும் எந்தனாலையும் டிஸ்ட்ரக்ஷன் வாழ்க்கையை நம்ம சோல் பிளானோட வாழ்க்கையை பாதிக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதோட வந்து அந்த ஃபிசிக்கல் பாடியோட ரொம்ப அட்டாச் ஆகக்கூடாது. ஸோ ரொம்ப அப்படியே கிளிங் ஆகி நமக்கு இது ஆயிடுச்சே, அப்படி ஆயிடுச்சே, இது வலிக்குதே, அது இது அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணக்கூடாது. அதோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கக்கூடாது. அடுத்தது 4வது இந்த ஹீலிங் இதில் வந்து நோ மைண்ட், மனமற்ற நிலை, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இது வந்து யாருக்கு ரொம்ப அப்ளிகபிள் அப்படின்னா,
இந்த இறுதிக்கட்ட நிலையில் இருக்கிறவங்க தொற்று நோய்கள் அந்த மாதிரி அந்த கேன்சர் அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படி இப்படி டெர்மினல் இல்னஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப அப்ளிகபிள். ஸோ அந்த மனமற்ற நிலையில் இருக்க பார்க்கணும் அவங்க. செகண்ட் ஒன் வந்து ஸோ பேஷண்ட் கார்டுக்கு வந்து நம்ம என்ன டீச் பண்ணலான்னா, இந்த மனம் ஆன்மா இதில் எப்படி அது ரெண்டுலேருந்தும் பிரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அந்த நெகட்டிவாக நினச்சிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, இந்த வலிக்குது அந்த டிசீஸை பற்றி நம்ம அந்த ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா விளையாட்டு இதில், அந்த மாதிரி அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா, அதில் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் அவங்க கூட ஷேர் பண்ணுறது, பாசிட்டிவாக பேசுகிறது, அந்த பாசிட்டிவிட்டி நாலேஜ் வந்து பாசிட்டிவாக கொடுக்கறது, அது சம்மந்தமான வீடியோஸு ஆடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறது, கதைகள் சொல்கிறது, அந்த மாதிரி பண்ணணும். அதுக்கு அடுத்து மூணாவது வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க ரமண மகரிஷி. அவர் வந்து உடம்பு சரியில்லாதப்போ அவருக்கு அந்த கேன்சர் வந்து சர்ஜரி நடக்கும்போது அவர் எப்படி சக்திபாவமாக இருந்தார், ஒரு மெடிசன் எதுவுமே இல்லாமல் சர்ஜரி பண்ணிக்கிட்டார். ஸோ அவரை கேட்கும்போது கூட பக்தர்கள் கேட்கும்போது அவர் வந்து இந்த உடலுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நாமும் இருக்கணும். ஸோ பெயின் இருக்குதா, ஆனால் அது வந்து இந்த பாடிக்கு தான் இருக்குது அப்படின்ட்டு அந்த மைண்டை வந்து பிரிச்சிடணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பிரித்து நாம் பார்க்கணும். ஸோ அப்போனா நமக்கு அந்த வலி தெரியாது அப்படின்றாங்க. இதுக்கு என்கிட்டயும் எக்ஸாம்பிள் இருக்குது, நானும் அனுபவிச்சிருக்கேன், ரீசெண்டாகவே நடந்துகிட்ருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப சொல்லுவேன் நான். ஸோ இது ரொம்ப ட்ரூ. அடுத்தது வந்து 4வது மனதால் உருவாக்கப்பட்ட நோய்களே அப்படின்றாங்க. சைக்கோசோமேட்டிக் இல்னஸ் அப்படின்றாங்க. எந்த நோயாக இருந்தாலும் சரி நம்ம மனசால் நாம் நினச்சி அந்த மாதிரி தான் வந்தது அப்படின்றாங்க. இது வந்து எப்படி வந்ததுன்னா, நம்மளுடைய தாட்னால், யோசிக்கிறதுனால, பேசுகிறதுனால, நம்மளுடைய நடத்தையினால் அதான் நமக்கு எல்லா டிசீஸுமே வருதுன்றாங்க. ஏன்னா நம்ம இப்போ பார்த்தோன்னா ஒரு உடம்பு சரியில்லை ஒரு டிசீஸ் வந்ததுன்னா அதை வந்து ரொம்ப பெரிய விஷயமா நாமளும் எடுத்துக்கிட்டு நம்ம ஃபேமிலிக்கிட்ட சொல்லி, ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி, இப்படி நாமளுமே நிறைய பேர்கிட்ட சொல்லுவோம். அவங்க வந்து நம்மளை நினைக்கும் போது என்ன சொல்லுவாங்க, அதுதான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஓ சரியாயிடுச்சா, இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு. அவங்க இன்னும் இந்த மாதிரியா அந்த மாதிரியான்னு இதை வந்து ஒரு வாட்டி நடக்கிறத ஒருத்தருக்கு இருக்கிறத அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த தாட்னாலையும் ஸ்பீச்னாலையும் அந்த ஆக்ஷன்னால் அந்த இதை வந்து குணமாகலை, நம்ம சொல்யூஷன் தேடலை, அதை வந்து பெருசு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது ஒன்று. அதனாலே அதை வந்து சைக்கோசோமேட்டிக் மனதால் உருவாக்கப்பட்ட நோய்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த கோவிட் டைமில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கூட அந்த வைரஸை பற்றி நினச்சி பயந்தவங்களுக்கு தான் நிறைய வந்ததுன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி சேத் மாஸ்டர் என்ன சொல்கிறேன்னா, யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி, நீயே தான் உன்னுடைய நிலைமையை நிர்ணயிச்சுக்கிற அப்படிங்கிற மாதிரி. கரெக்டான தமிழ் தெரியல அனிதா. ஸோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் நம்ம எப்போவுமே அந்த பாசிட்டிவாக இருக்கணும், பாசிட்டிவிட்டி பேசணும். இருந்தாலும் நோயோடைய காரணம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கக்கிட்ட மட்டும் சொல்லி தீர்வு கொடுப்பாங்க, தீர்வு காண முடியும், சொல்யூஷன் கிடைக்கும்ன்றவங்கக்கிட்ட மட்டும் சொல்லிவிட்டு நாம் அதை ப்ரொசீட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கணும். அடுத்தது வந்து இதில் 5வது வந்து கான்ஸ்டன்ட் விசுவலைசேஷன். கான்ஸ்டண்ட்டாக விசுவலைசேஷன் அப்படின்னா விஷன், அந்த என்னப்பா விசுவலைசேஷன், தொடர்ந்து காட்சிப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. அந்த மென்டல் லெவல்லையும் மைண்ட் லெவலில் வந்து அந்த பேஷண்ட் கார்ட்ஸுக்கு வந்து எப்போவுமே அந்த நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கேன், நான் ஹெல்த்தியாக இருக்கேன், என்னோடய ஆர்கன்ஸ்லாம் நல்லா வேலை பார்க்குது, ஒரு பர்டிகுலர் பிளேஸ் அவங்களுக்கு சரியில்லை, ஒரு டிசீஸ் இருக்குன்னா அது வந்து எப்போவுமே அவங்க நினச்சிட்டு இருக்கலாம். நிறைய விதமாக இருக்குது, ஒரு ப்ளூ லைட் வர மாதிரியோ ஏதோ ஒன்று. அது ஆற்றல் வந்து அங்கே நம்ம எங்கே நாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், எங்கே நம்ம கவனிக்கிறோமோ அங்கே எல்லா ஆற்றலும் போகும். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ஆற்றல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அவங்கள நினைக்க சொல்லலாம். ஸோ எப்போவுமே அது சரியாயிட்டிருக்கு, ஹெல்த்தியாக சரியாயிட்டிருக்குன்னா கூட ஏதோ இருக்கிறது தான் சரியாகுது. ஸோ நம்ம அங்கே வார்த்தையும் மாற்றணும். நல்லா தான் இருக்கேன், ஐ எம் பர்ஃபெக்ட், ஐ எம் ஹெல்த்தி. ஸோ அந்த மாதிரி நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன், என்னோடய பாடி நல்லா ஆரோக்கியமாக ஸ்ட்ராங்காக இருக்குது, என்னோடய ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு வந்து அந்த மனதார அந்த வந்து என்ன சொல்கிறது அவ்வளோ நல்லா நம்பிக்கையாக அந்த பாசிட்டிவிட்டியோட கான்ஸ்டண்ட்டாக விசுவலைசேஷனில் இருக்கணும். இது எக்ஸாம்பிள் வந்து இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நார்மல் கிட்னி இருக்கிற மாதிரி,
விசுவலைசேஷன் பண்ணுறது. அதே மாதிரி ஹார்ட் பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் வந்து நல்லா செயல்படுற மாதிரி அதுக்கு வந்து ஃபோட்டோஸு, பிக்சர்ஸு, வீடியோஸு இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு காட்டுறது, அந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஆறாவது வந்து மீவிஎபிஎல், மெட்டாஃபிசிக்கல் லெவல். இது எப்படின்னா நோ மைண்ட் ஸ்டேட் லெவல் அப்படின்றாங்க. அது இப்போ முன்னாடி சொன்ன அந்த எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மாதிரியே தான், எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கிறது. அந்த மெட்டாஃபிசிக்கல் லெவல், அது என்ன சொல்கிறது, நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வந்து நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது. கான்ஸ்டண்ட்டாக அதே மாதிரி கேட்டுட்ருக்கிறது, வீடியோ பார்த்துட்ருக்கிறது, அதை பற்றி அப்படியே பேசிகிட்ருக்கிறது, அப்படியே விசுவலைசேஷன் பண்ணிகிட்ருக்குது, அப்படியே ஒரு மிராக்குலஸாக, ஒரு அமேசிங்காக, ஒரு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அந்த நம்பிக்கை, அதை பற்றியே அந்த அளவுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம ரிசல்ட்டையும் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த பேஷண்ட் கார்ட்ஸை வந்து நம்ம வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸு படிக்க சொல்லணும், அந்த நாலேஜ், அந்த விஸ்டம் கிடைக்கிறதுக்கு. ஏன்னா அந்த அதிசயமான ஒரு நிகழ்ச்சி நடக்கணும், ஒரு மாற்றம் நடக்கணும்னா இதெல்லாம் தேவை. அந்த அந்த திங்கிங், அதிசயமான அந்த அளவுக்கு அவங்க விசுவலைசேஷன் பண்ணணும், அதை பற்றி அவங்க அந்த அளவுக்கு யோசிக்கணும் அப்படின்னா, அவங்க தாட்டில் நல்லா போடணும், ஈச் அண்ட் எவ்ரி செல்லுக்கு அது பதியணும்னா நம்ம எல்லா நாலேஜும் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ரொம்ப சிவியர் இல்னஸ் இருந்தால் அந்த பேஷண்ட் கார்ட்ஸை வந்து நாம் ஆஷ்ரம தர்மம் அதுக்கு வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறோம். ஏன்னா அவங்க வந்து நம்ம மாஸ்டர்ஸோட க்ளோஸ் அட்டென்ஷனில் இருப்பாங்க, பிரமிட்ஸில் மெடிடேஷன் பண்ணுவாங்க, நிறைய நேச்சரோடு இருப்பாங்க. ஸோ அவங்களோடய இருக்கும்போது அவங்களுடைய திங்கிங் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். அவ்வளோதான்ப்பா. தேங்க்யூ. அடுத்து மேனகா மேம், 7 சக்தி மையங்கள். இந்த 7 சக்தி மையங்கள், 7 சக்தி மையங்கள் எங்க? மேனகா மேம், எஸ் 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 ரிப்போர்ட். ஸோ வெற்றி மேம் மட்டும் வாய்ஸ் மெசேஜ் போடணும். ஓகே, ரெடியா? வெற்றி மேம் வந்து வாய்ஸ் மெசேஜ் போட சொல்லலாம். மேம் நீங்கள் தெரியல, இருட்டாக இருக்கீங்க, அப்படி கொஞ்சம் ஓகே. பின்னாடி வெளிச்சம் அப்படியே இருக்குது. ஆனால் முன்னாடிக்கு இருட்டாக இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா உங்க பின்னாடி ஒரு வெளிச்சம் வந்துட்டே. வெளிச்சத்துக்காக தான் கேட்டினேன். ஓகே, சரி. 7 சக்தி மையம், 7 சக்கரங்கள். எஸ், மனிதனின் சக்தி அமைப்புகளின் முக்கியமான பகுதி முதுகுத்தண்டு ஆகும். இதை தண்டுவடம் என்று குறிப்பிடுகிறார். தியானத்தின் மூலமாக ஆரோக்கியம் பெறுவதில் ஒரு அங்கமாக ஒவ்வொரு தியானியும் மனிதரும் தனது உடலை பற்றி தெரிந்து கொள்வது மிக அவசியமாகும். மனித உடல் வெளியில் தெரியும் கர்மேந்திரியங்கள் மற்றும் ஞானேந்திரியங்கள் மனித உடல் அமைப்பில் மறைவான கண்களால் காண முடியாத நுட்பமான விஷயங்கள் உள்ளன. உடலில் அதிக நாடிகள் கூடியுள்ள பகுதியை நாம் சக்கரங்கள் என்கிறோம். ஏழு சக்கரங்கள் இருக்கிறது. சக்கரங்கள் என்று சொன்னா ஆற்றல் நிலை, சுஷ்னா சக்தி பயணிக்கின்ற பாதை எனப்படும். 7 சக்கரங்கள்ல மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், விசுத்தி, ஆக்ஞை, அநாகதம், சகஸ்டா. முதலாவது மூலாதாரம். இது முதுகுத்தண்டு கீழ்ப்பகுதி ஆசனவாய் நடுவில் அமைந்துள்ளது. 4 இதழ் தாமரை வடிவமாக இருக்கிறது. சிவப்பு கலர். ஆக்டினல் கிளாண்ட் இந்த இதுல இருக்கிறது. அன்னமய கோஷம். இது அந்த ஆக்டினல் கிளாண்ட் சமநிலை இல்லாதனால மூக்கு சார்ந்த நோய்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வருகிறது. செகண்ட் சுவாதிஷ்டானம் பிராணமய கோஷத்துல இருக்கிறது. 6 இதழ்கள் கொண்ட தாமரை வடிவத்துல இருக்கிறது. ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது. இது மனித உறுப்புல நாக்குக்கு சம்பந்தப்பட்ட இதுல இருக்கிறது. பஞ்சபூதங்கள்ல நீர் தத்துவத்துடன் கூடிய
இயல்புல இருக்கிறது. கழிவு நீக்கிற வேலையை செய்தல், பாலின உறுப்புகள் வந்து இதனில் அடங்கும். இதுல வந்து பயம் வந்து இதுல வந்து கூட அந்த பயத்துக்கு வந்து நீர்ப்பானையில நீர் இருந்தா அந்த ஓட்டை இருந்தா நீர் ஒழுகிற மாதிரி அதுக்கு உதாரணம் எக்ஸாம்பிள்ல குறிப்பிட்டிருக்கலாம். அடுத்தது தேர்ட் வந்து மணிப்பூரகம். நமது தொப்புள் பகுதியில மஞ்சள் கலர் இதுல 10 இதழ் தாமரை பூ 10 இதழ் தாமரை வடிவத்துல இருக்கிறது. இது வந்து பஞ்சபூதங்கள்ல நெருப்புக்கு ஒப்பிடானது. கண் 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 சம்பந்தப்பட்ட நோய்கள் இதனால வருகிறது. பஞ்சீரியா சுரவி இதுக்கு காரணமா இருக்கிறது. கணையம் செரிமான மண்டலத்தையும் தொழில செய்வது. இந்த பஞ்சீரியா சுரவி இது வந்து சமநிலை இன்மை காரணமான செரிமான நோய்கள் கண் போன்றன உருவாகும். இதுல வந்து இதுல மணிப்புர இதுல இருக்கிறவே வந்து உருவாக்கல் பணிவு போன்ற குணங்கள் இருக்கும். சரியாக புரிந்து அதை வந்து சரியாக புரிந்து எங்கே எப்போது எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்று அதை வந்து செயல்படுத்த வேண்டும். வந்து அடுத்த 4வது வந்து அநாகத சக்கரம். முதுகுத்தண்டு இதயத்துக்கு பின்புறம் பச்சை கலர்ல இது அமைந்துள்ளது. 12 இதழ் தாமரைப்பு வடிவம் இது வந்தது. பஞ்சபூதங்கள்ல வந்து இது வந்து காற்று தத்துவத்துல வந்து இருக்கிறது. தைமஸ் கிளாண்ட் வந்து ரத்த ஓட்டம் வந்து இதுக்குரிய தொழிலை செய்கின்றது. இது வந்து அநாகத சக்கரம் வந்து அன்பு கருணைக்குரியது. இதுல வந்து அமைதியாக இருப்பார். மற்ற ஈசோபைட்டஸ் ஈசோன்னு சொன்னா இன்னொரு நோயா அதே டிசீசஸா என்னது ஈசோவா? ஈசோஃபோகஸ். ஆமா, அது ஒரு சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய். ரத்த சம்பந்தமான நோய்கள் வந்து இதுல வந்து இந்த தைமஸ் கிளாண்ட் வந்து சமநிலையின்மை காரணமாக இந்த நோய்கள் வந்து வரக்கூடிய சான்சஸ் இருக்கிறது. 5வது வந்து விசுத்தி சக்கரம். இது வந்து த்ரோட்டா ஒரு தூய்மையான இதுன்றது. தொண்டைப்பாதையில தைராய்ட் கிளாண்ட் வந்து இருக்கிறது. 14 இதழ் தாமிரப்பூ வடிவத்தில் இருக்கிறது. நீல கலருடையது. பஞ்சபூதங்கள்ல ஆகாய தத்துவ இதழுக்கு தொடர்புடையது. உடல் மனம் புத்தி வந்து இந்த ரையாங்கல் அமைப்புல வந்து உடல் மனம் புத்தி வந்து நாங்கள் இதை தூய்மையாக வச்சிருக்கணும் மட்டும். உலகத்தின் உணர்வு சொல் செயல் சரியாக இருக்கணும். உள்ளுணர்வு சொல் செயல் வந்து சரியாக இருக்கணும். இதுல வந்து இந்த தைராய்ட்ஸ் இதால பாதிக்கப்பட்ட வந்து சங்கீதம் கற்கிறது, மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்கள் அதில் எதுவும் கற்றுக்கொண்டு இந்த இதுல இருந்து விடுபடக்கூடிய சான்சஸ் இருக்கிறது. தொண்டை வந்து பிரச்சனை, நாக்கு, கழுத்து, ஷோல்டர், காது இந்த தைராய்ட்ஸ் இதுன்றதுகளுக்கு வரும். இந்த 6 வந்து ஆக்ஞை சக்கரம். புருவ மத்தியில வந்து புருவ மத்தியில இதுக்கு அமைந்துள்ளது. இண்டிகோ கலர் இதுல இருக்கிறது. பிட்யூட்டி கிளாண்ட் இதுல வந்து புத்திசாலித்தனம், அறிவு சம்பந்தமான 2 இதழ் தாமரை மில்லியன் சன் ஒளிர்வுல வந்து இருக்கிறது. அடுத்த 7 வந்து சகஸ்டாரா பீனியல் கிளாண்ட். மூளையில வந்து அமைந்துள்ளது. நாவல் கலர்ல இருக்கிறது. முழுமையாக நாடி நரம்பு மண்டலத்தை பராமரிக்கிறது. இதுல வந்து நிர்வாண நிலையில வந்து 1000 இதழ் கொண்ட தாமரை. இதுக்கு உதாரணமாக சிவன் யோகி மேலாம் இந்த நிலையில இருப்பினம். இது ஒரு மோட்ச நிலையாகும். கிருஷ்ணர், ஜேசஸ் போன்றவர்கள் எல்லாரும் இந்த நிலையில இருந்து மற்ற மக்களுக்கும் இந்த நிலையை அடையும் வழியை போதித்து கொண்டு இருக்கிறது. அனைவருக்கும் உயர்ந்த ஞானத்தை வழங்குவதல் போன்ற சம்பந்தமான இதுகள் இருக்கிறது. இதுல வந்து பஞ்சபூத தத்துவங்கள்ல இது வந்து நீர் தத்துவத்துடன் சம்பந்தப்பட்டது. ஏழு சக்கர ஆன்ம பரிசோதனை வந்து தியானம் செய்து ஆன்ம ஞானம் அடைந்த நபர்களுக்கு குறிப்பாக எந்த சக்கரத்து இருக்கின்றார் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சக்கரம் வந்து சாதனையிலோ அல்லது வாழ்க்கை லட்சியத்திலோ பயிற்சி செய்து நமக்குள்ளே நாம மேம்பட்டு நம்மை அறியாமலே எங்கு சக்தி தேவையோ அங்கே தாமாகவே சென்று சக்கரங்கள் மேம்பாடு அடைகின்றன. இந்த அடிப்படை ஞானம் மிகவும் அவசியம்.
அது வந்து கனிம தத்துவத்துடன் தொடர்புடைய அனுபவங்கள். மண் முதல் மாணிக்கம் வரையிலான எந்த அனுபவம் ஏற்பட்டாலும் அவை மூலாதாரத்துடன் தொடர்புடையவை ஆகும். நீருடன் சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் வீட்டில் அல்லது தியானத்திலேயோ நீர்க்கசிவு அல்லது குழாய்களில் நீர் அடைப்புகள் ஏற்படும் நீர் தத்துவம். இது வந்து நீர் தத்துவத்துடன் சம்பந்தப்பட்டது. 2வது சுவாஸ்தான சக்கரத்தை நினைவு கூர்ந்து மனம் சார்ந்த மற்றும் தேவைகளை அனுசரித்து போதல் போன்ற குணங்களை பழக்கப்படுத்த வேண்டும். 5வது வந்து நெருப்பு அனுபவங்கள். சமையலறையில் உள்ள கேஸ் அடுப்பு, சிலிண்டர்கள், சூரியன் போன்ற அனுபவங்கள். கோபம் முதலானவை மணிப்புர சக்கரம் என நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சம்பாதிக்கும் முறை, செலவழிக்கும் முறை இவற்றின் மீது விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். அதாவது வந்து வாயு தத்துவ அனுபவங்கள். முக்கியமாக கனவில் பறந்து வந்து விழுவது காற்றோடு தொடர்புடைய எந்த விதமாக இருந்தாலும் அநாகர சக்கரத்தை முதன்மையாக கொண்டது. கருணை, அன்பு, இரக்கம் என்ற குணங்கள் மற்றும் கர்மயோக நிலையில் இருந்து தானம் செய்வது குறிப்பிடத்தக்கவை. 7வது வந்து நீல நிறம், தொண்டை வலி, குரல் வலை நோய்கள். அதாவது ஸ்பீக்கர் மற்றது மைக் ரெக்கார்டிங் பொருள்கள் வந்து இதுல வந்து குறிப்பிடலாம். கழுத்தில் அணியும் ஆபரணங்கள் போன்றன விசுத்திக்கு தொடர்புடையதை அறிந்து கொண்டு வாக்சேத்திரத்தை கடைபிடிக்க வேண்டும். 8வது வந்து எதிர்காலம் குறித்த அனுபவங்கள், கனவுகள், திவ்ய நேத்திர அனுபவங்கள். தியானம் செய்யும் போது புருவ மத்தியில தோன்றும் வலி ஆத்ம சக்கரத்துடன் தொடர்புடையது. பெரிய பெரிய ஆன்மீக நூல்களை படிப்பது, அனுபவபூர்வமாக சோதித்து அதில் மூலமாக வாழ்க்கை லட்சியத்தைப்படி மாற்றி அமைத்து 5 பெரிய தவறுகளை 5 சபலை திருத்திக் கொள்வது போன்றவற்றின் மூலம் ஆத்ம சக்கரத்தை பரிபூர்ணமாக சரி செய்து கொள்ள முடியும். சகஸ்டாரம் என்பது 7வது நிலையில் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரே அனுபவங்கள் வர வேண்டும் என்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு மாதிரி வரலாம். கொஞ்சம் சாத்தியமான அம்சங்களாக மட்டுமே இதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 10வது வந்து இதுவரை அநேக ஆன்மீக நிலைகளுக்கு தொடர்புடைய சக்கரங்கள், அவற்றை சார்ந்துள்ள சுரப்பிகள், ஆரோக்கியமின்மை பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் தியான ஆரோக்கிய மையங்களில் இந்த சக்கர உண்மைகள், தினசரி வாழ்க்கையில் ஏற்படும் அனுபவங்கள், தினந்தோறும் ஆன்மீக திட்டங்களை சரியாக எடுத்துக்கொள்வது, மேலும் சக்கரங்கள் எதிராக செயல்பட காரணம் பற்றிய பண்புகளை ஆராய்ந்து அவற்றை சரி செய்வதன் மூலம் துன்பங்களை குறைத்துக் கொள்ளும் செயல்பாடுகளை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கிய அம்சமாகும். இதுல வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் சொல்ல வேண்டியிருக்கா? எனக்கு இல்ல. சூப்பர் மேம், தேங்க்யூ மேம், நல்லா இருந்தது. நீங்க என்ன மேம் ஏதாவது விடுபட்டிருக்கா? அதுல இல்ல மேம், நிறைய பேஜஸ் நீ கரெக்டா அழகா முக்கியமானதா சொல்லி முடிச்சிட்டீங்க. நல்லா முக்கியமானது கரெக்டா சொல்லிட்டீங்க மேம். ஈசோஃபேகஸ் தானே கேட்டீங்க நீங்க? ஈசோஃபேகஸ் வந்து நம்மளுடைய வின் பைப் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பைப்பு. ஸோ அதில் வந்து நமக்கு இப்போது சாப்பிட்டா அந்த நெஞ்சு எரிச்சல் அந்த மாதிரி வருது, காஃப் வருது. உணவு குழாய்க்கு விண்ட் ஈசோஃபேகஸ் தமிழில் என்னப்பா? உணவு குழாய். ஈசோஃபேகஸ்ன்றது உணவு குழாய் சொல்வீங்களா? அந்த சாப்பாடு அப்புறம் இந்த லிக்விடு எல்லாம் அந்த வயிற்றுக்கு, ஸ்டொமக்குக்கு, வயிறு, ஸ்டொமக்னா வயிறு, ஈசோஃபேகஸ். ஸோ அங்கே இருக்கிற பைப்பு. ஸோ அதில் ஹார்ட் பர்னு, காஃபு இதெல்லாம் வருது. ஸோ அதெல்லாம் சளியும் வரும்னு நினைக்கிறேன், தெரில இங்கே வருமா அங்கே வருமா, ஹேர் பைப்பில் வருமா, அங்கே தான் வரும் ரைட்? சயின்ஸ் தெரியும். அங்கேயும் இருக்குல்ல, மூச்சுக்குழாய் இருக்கு. மூச்சுக்குழாய் இருக்கு, ஆனால் மூச்சுக்குழாயில் சளி வருமா? வராது ரைட்? அங்கே காற்று மட்டும் தானே மூச்சுக்குழாயில். ஸோ சளி வந்து நம்ம வின் பைப்பில் இது உணவு குழாயில் தான் வரும் ரைட்? அது வந்து விசுக்தியில் வருதா? விசுக்தியில் த்ரோட் சக்கரால் தானே மேம் சொன்னீங்க? அந்த இதுக்கு தான் அப்போ தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். த்ரோட் சக்கரால் தான் சொன்னாங்க. ஈசோஃபேகஸ் வந்து த்ரோட் சக்கரால் தான் வரும், விசுக்தியில் தான் வரும். ஆமா, விசுக்தியில் தான் வரும் ரைட்? சேர்ந்தது தானே.
தொண்டை பகுதி yes இல்லையே, தொண்டை பகுதி தொண்டை வந்து விசுத்தி தான். த்ரோட்டோடல வரும், yes oh yeah yeah அப்ப விஷுப்தியில தானே வரும். கரெக்டா அனிதா? ஆமா ஆமா விசுத்தில தான் வருது. ம், oh yes தொண்டை, காது, குரல் வலை, தைராய்டு, தோள்பட்டை எல்லாமே அதுலதான் வருது. ஆமா. சரி டைம் என்னாச்சு? ஓகே, 2:15 3 almost 3 o'clock 2 hours 2 hours ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எப்பா சுதர்ஷினி மேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க இந்த மாதிரி பேப்பரை பார்த்து வாசிக்கிறதெல்லாம் வாய்ஸ் மெசேஜ்ல கொடுத்துட்டு அவங்கவுங்க சப்ஜெக்ட வாய்ஸ் மெசேஜ்ல கொடுத்துட்டு இங்க வந்து பொதுவா ஒரு ஜென்ரலா டிஸ்கஸ் பண்ணுங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர், கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்ற மாதிரி, கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் சொல்ற மாதிரி. கொஸ்டின் ஆன்சர் மாதிரி பொதுவா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஷேர் பண்ற மாதிரி வாங்க. அதுல வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருங்க. அப்பனா இப்பதான் 2 மணி நேரம் ஆகும்ல ஒவ்வொரு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, அடுத்த 5 லெசனுக்கு நீங்கள் போட்டுருங்க அனிதா, யார் யாருக்கு என்னென்னு. ஸோ அந்த லெசனை படிச்சுட்டு வந்துடுவோம். இங்கே வந்து அவங்கவுங்க லெசனுக்கு கீழே இருக்க கேள்வி பதிலுக்கு கேள்வியை படிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் சொல்லலாம். அதே எல்லாம் கவர் ஆகிடும். ஸோ நம்ம ஆனால் ஓன் வார்த்தையில் சொல்லுவோம், ரைட்? ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ண பொதுவா அதுல இருந்து என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம். ஒரு வாய்ஸ் மெசேஜும் கொடுக்க சொல்றாங்க முதல்லயே. ஆமாம், அது வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்துருங்க. நீங்கள் அந்த லெசனை படிச்சுட்டு, இப்போ அனிதா நான்லாம் கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லெசனுக்கு ஃபுல் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம மீட் பண்ணும்போது அந்த லெசனுடைய கொஷினை படிச்சுட்டு அதுக்குரிய ஆன்சரை சொல்கிற மாதிரி. ஆமாம், இதுல முக்கியமா நம்ம அந்த வைவாக்கோ இல்ல எதுக்கு முக்கியமா அந்த M3 டெஸ்ட் மல்டிபிள் சாய்ஸ்க்கு மாதிரி எல்லா ஆன்சரும் தெரியுற மாதிரி இங்க எல்லாரும் வந்து சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி. சரிப்பா, சரி. அப்ப நான் நெக்ஸ்ட் மண்டே மீட் பண்ணலாம். மண்டே இதே டைம் பரவாயில்லையா? எந்த டாபிக் கொடுத்தாலும் பரவாயில்லையா? ஓகே. ஏன்னா எல்லாம் மூட்டு வலி தெரியுதா? அது ஒரே ஒண்ணுதான் ஏதோ லோவர் பேக் பெயின், லெக் பெயின். இல்ல 10th லெசன் நான் லோவர் பேக் பெயின் எடுத்துக்கிறேன். ஆமா, இவங்க வந்து இது எடுத்துட்டாங்க 7 எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லிடுவாங்கல்ல. ஆமா, அவங்க வாட்ஸ்அப்ல சொல்லிட்டோம். ஆமா ஆமா. அடுத்து வந்து இதுதான் இருக்கு, கீழ் முதுகு இடுப்பு வலி. ஆமா, ஒரு ஏதோ ஒன்று இது இருக்குப்பா, ஜெனரல் டாபிக் ஒன்று இருக்குப்பா. இல்லப்பா, எல்லாமே ப்ராப்ளம் தான்ப்பா இருக்கு. லோவர் பேக் பெயின் நான் எடுத்துக்கிறேன். இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் விட்டு 10 எனர்ஜி சப்போர்ட்ஸ் இருக்கு. எனர்ஜி சப்போர்ட்ஸ் இருக்கு. ஏன் அதுவும் எடுக்கலாம். ஏதோ நீங்களே அப்படியே போட்டுருங்கப்பா 5 பேருக்கு. சரி சரி. வணக்கம் மேம், உங்களுக்கு எதுவும் எனர்ஜி சப்போர்ட்ஸா இல்லை வியாதி எடுத்துக்கிறீங்க? டிசிஷன்ஸ்ல ஒன்று போடுவோம். சரி சரி. கால் வலி? அதான்டாங்க. 10 எனர்ஜி சப்போர்ட்ஸ், லோவர் பேக் பெயின், லெக் பெயின், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், தைராய்டு 5 இருக்கு. போடுங்க பார்த்துட்டு எழுதாங்க. சரி. சரோஜாம்மா, நீங்க என்ன இது எடுத்துக்கிறீங்க? இரைப்பை எடுத்துக்கிறீங்களா? இது இரைப்பை நான் எடுத்துக்கிறேன், எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், லோவர் பேக் பெயின். நீங்க என்ன மேம் சொன்னீங்க? தைராய்டு வருதா? தைராய்டு வருது. தைராய்டு எடுத்துக்கிறீங்களா சரோஜாம்மா? ஓகே, தைராய்டு வந்து மேனகா மேம் எடுத்துக்கிறாங்க. தைராய்டு மேனகா. ஸ்கின் அண்ட் எனர்ஜி சப்போர்ட்ஸ் இருக்கு. அது வந்து வெற்றிட்ட கொடுத்துடலாம். மேம் சரோஜா மேம், நீங்க மியூட்லயே பேசுறீங்க. தைராய்டு யாரு? தைராய்டு வந்து மேனகா மேம். 10 சப்போர்ட்ஸ் அதை எடுக்கிறேன். ஓகே, சரோஜா மேம் 10 சப்போர்ட்ஸ். அப்போ ஸ்கின் வந்து கரெக்டா இருக்கும் வெற்றிக்கு. இல்ல, லெக் பெயின் வரும். வெற்றிக்கு வந்து லெக் பெயின் வரும். சரி, அடுத்த செட்ல ஸ்கின் கொடுத்துடலாம், பார்க்கலாம். சரி. நீங்க என்னதுப்பா? லோவர் பேக் பெயின். லோவர் பேக் பெயின். சரி, நான் போட்டுறேன். சாட்டர்டே சண்டே இல்ல மேம், மண்டே தான் பார்க்கலாம். ஏன்னா சாட்டர்டே நாளைக்கு கிளாஸ் இருக்கு தானே. நாளைக்கு நமக்கு அந்த கிளாஸ் இருக்கு. இன்னொன்னு ஆனந்த பிரம்மம். மண்டே ஆனந்த பிரம்மம் இருக்கே. ஆனந்த பிரம்மோக்கு ரெடி பண்ணணும்ல, நாளைக்கு எனக்கு டைம் இருக்காது. எனக்கும் ஏன்னா வீடியோ ஒவ்வொன்றா எடுத்து ஜாயின் பண்ணணும், தேடணும். எனக்கு வெயில் வர்றதுனால. சரி, மண்டேவும் நமக்கு தெரியல, ஆனந்த பிரம்மம் ஓடிட்டு இருக்கும். ஸோ இப்போதைக்கு இதே டைம் வச்சுக்கலாம். இன்னைக்கு மீட் பண்ண டைம் ஆனந்த பிரம்மம் ஆரம்பிச்சு முடியறத வச்சு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். பிளான் ஏன்னா மண்டே ஆனந்த பிரம்மம் நம்ம 9:30 ESTக்கு ஆரம்பிக்குது.
ஆமா நமக்கு நமக்கு உங்களுக்கு உங்களுக்கு 9:30 8:30. உங்களுக்கு 8:30 ஆனா அது எவ்வளவு நேரம் போகுதுன்னு தெரியலையே. தெரியாது. ஸோ பார்க்கலாம். ஏன்னா ஆன் த ஸ்பாட் மாஸ்டர்ஸ் வந்து எல்லாம் காட்டுவாங்க ரைட், இந்தியாவில் இருக்கவங்களாம். ஸோ தெரியல, ஆமா நம்ம தான் வீடியோஸ் கொடுக்குறோம், பார்க்கலாம். சரி மண்டே இல்லைன்னா டியூஸ்டே. ஓகே சரி. இது மற்றது வந்து வைவா வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல வருதா மேடம்? ஆமாம் அப்படிதான் சொல்கிறாங்க, அப்பதான் தெரியல. சொல்லுவாங்க M3 டெஸ்ட்டுக்கும் நம்ம வைவாக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. தீசிஸும் பண்ணணும். ஆனா இப்போ நம்ம சப்ஜெக்ட் மட்டும் தான் பாக்குறோம், மத்தவங்க சப்ஜெக்டையும் நம்ம நோட் பண்ணி எழுதி வைக்கணும். ஆமாம் இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்கு. அதையும் படிக்கணும். பார்க்கலாம், பண்ணலாம். ஆமா அதனால எல்லாரும் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நோட்ஸ்